विदयमनुगणं शिष्टतापूर्णमग्र्यं श्रेष्ठश्रीरङ्गरामानुजमुनिकरुणा लब्धमोक्षाश्रमन्तौ सत्त्वस्थं श्रीवराघं यदि परमनघं देशिकं संश्रयामि वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपार्थबोधं तत्पादयुग्म सरसीरुघभृङ्गराजं श्रय्यन्तयुग्मकृतभूरिपरिश्रमन्तं श्रीरङ्ग लक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। दिशन्तु मे देव सदाद्वतीयाः दयातरङ्गानुचराः कटाक्षाः श्रोत्रेषु पुंसामृतं क्षरन्तीः सरस्वतीं संसितकामधेनुं त्वत्प्रेयसश्रवणयोः अमृतायमानां तुल्यां त्वदीयमणिनूपुरसिञ्चितानां गोदे त्वमेव जननी त्वदभिष्टवार्गां वाचं प्रसन्नमधुरां मम संविदेही। वन्दे वृन्दावनचरं वल्लवी जनवल्लभौ जयन्ती सम्भवन्दाम वैजयन्ती विभूषणौ नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णं पालाद्यं स्वं सुदिशदशिरसिद्धमध्यापयन्ति सोच्छिष्टायां सृजनिगणितं यावदाकृत्य भुङ्क्ते गोदा तस्यै नमयितमिदं भूय एवास्तु भूयः। अन्नवजल புதுவையாண்டாளரங்கற்கு பன்னே திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடர் கொடியே தொல்பாவை பாடி அருள வல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதியந்த இம்மாற்றமோ நான் கடவா வண்ணமே நல்கே அசாத்தியதாதக சுவாமின் அசாத்தியம் தவ கிம் வத காமதூத கிருபா சிந்தோ மக்காரியம் சாதய பிரபோ காமதூத கிருபா சிந்தோ மக்காரியம் சாதய பிரபோ। அம்பலமே தண்ணீரே சோரேயரஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாதிபுராய் அம்பரமூடரு தோங்கி உலகளந்த உம்பர் கோமானே உலங்காரெழுந்திராய் செம்பொற்கடலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உலங்கேலோரெம்பாவாய்। ஸ்ரீமத்யை கோதாயை நமஹ। ஸ்ரீமதியான ஸ்ரீமன் நாராயணுடைய திவ்யமான அனுகிரகத்துல ஆண்டாளுடைய திருப்பாவை மகோத்சவத்தில் நாம இன்றைய தினம் 17வது பாசுரத்தினுடையதான அனுபவம். முதல்ல எல்லாருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். லோகத்தில் எல்லாரும் க்ஷேமமா இருக்கணும்னு தான் நாங்கள்லாம் பெருமாளிடத்துல பிரார்த்தனை பண்ணிக்கிறது. லோகா சமஸ்தாக சுகினோ பவந்து சொல்லும்படியா லோகக்ஷேமா இருக்கணும்னு பிரார்த்திச்சுட்டாலே நாம் எல்லாருமே சௌரியமா இருப்போம். இந்த அடிப்படையில் தர்ம காரியங்கள்லாம் நல்லபடியாக நடந்துட்டு சத்சங்கள் மேலும் சத்சங்கங்கள்லாம் அபிவிருத்தியாகி எல்லாத்தையும் பண்ணணும்னு ஆண்டவருடைய திருவடி வாரத்திலையும் ஆஞ்சநேயனுடைய திருவடி வாரத்திலையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம்.
ஒவ்வொரு பாசுரத்திலையும் 15 பாசுரம் வரையிலையும் ஒவ்வொருத்தரையா எழுப்பினா நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே அப்படின்னு கோயில் வாசல்ல காக்கக்கூடியவனை காவலாளிய துவாரபாலகர்னு சொல்றோம். துவாரபாலகரை எழுப்பினா அதுக்கப்புறம் எழுப்பி கொஞ்ச தூரம் உள்ள போன உடனே அந்த துவாரபாலகரை அனுமதிச்சு உள்ள போன உடனே மறுபடியும் இன்னொரு வாசல் வருது. கொடி தோன்றும் தோரண வாசல் காப்பானே அப்படின்னு அங்க இருக்கிறவருடைய காவலாளி இடத்துலையும் துவாரபாலகர்கள் இடத்துலையும் உத்தரவு கேட்டுட்டு போறான். துவாரபாலகருங்கிறது நமக்கு புருஷகாரம், தமிழ்ல சிபாரிசுன்னு சொல்றது. பெருமாடத்துல போனா நம்ம டைரக்டா போகக்கூடாது. யாராவது ஒருத்தர் சிபாரிசு வேணும். யாராவது ஒருத்தர்னா அந்த யாராவது ஒருத்தர் யாருன்னா ஆச்சாரி, நம்முடையதான சிரமங்கள் தெரிஞ்சவா, நம்மளை திருத்தி பணிகொள்ளக்கூடிய ஆச்சாரி. அதனால ஆச்சாரிய ஸ்தானத்துல துவாரபாலகர்கள் முன்னிட்டு இப்போ நந்தகோபருடைய திருமாளிகை நந்தகோபருடைய கோயிலுக்கு உள்ள போயாச்சு. உள்ள அனுமதி பெற்று உள்ள போயாச்சு. உள்ள போய் நம்ம யார முதல்ல இந்த பாசுரத்துல எழுப்புறா அப்படின்னா நந்தகோபனை எழுப்பணும். இந்த பாசுரத்தினால நந்தகோபனை எழுப்பணும் அப்படின்னா உள்ள இந்த நந்தகோபனை பெருமாள் எம்பெருமான் அப்படின்னு அனுபவிக்கிறார் இந்த ஆண்டாள் இந்த பாசுரத்துல. அதே மாதிரி யசோதம்மாவை எம்பெருமாட்டி அப்படின்னு அனுபவிக்கிறார், பெருமாள் தாயாரா அனுபவிக்கிறார். சரி, உள்ள போனோம்னா இப்ப நந்தகோபரை முதல்ல எழுப்ப போறாளே, ஒரு சந்தேகம் வரும். நம்முடைய சம்பிரதாயத்துல தாயாரை எழுப்பிட்டு தானே, தாயார் மூலம் தானே பெருமாள் இடத்துல போகணும்னு சொல்லியிருக்கேன். இப்ப நந்தகோபரை எழுப்பிட்டு உள்ள அதுக்கப்புறம் தாயார் எழுப்ப போறாளா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இங்க என்னன்னா படுத்துட்டு இருக்கிறவ எப்படி படுத்துட்டு இருக்காளோ அப்படி எழுப்பி ஆடும். கிருஷ்ணனுக்கு காவலா இருக்கக்கூடியவ நந்தகோபர். அவன் நந்தகோபர் தான் முதல்ல படுத்துட்டு இருக்கான். நந்தகோபன் எழுப்ப போறா. அடுத்தது எம்பெருமாட்டின்னு சொல்லக்கூடிய யசோதை அம்மாவை எழுப்ப போறா. அதுக்கு பிறகு கண்ணன்னு நினைச்சிட்டு ஒருவர் எழுப்ப போறா இந்த பாசுரத்தினால. அதனால இங்க முதல்ல நந்தகோபரை எழுப்புறா இந்த 17வது பாசுரத்தினால. நந்தகோபரை எழுப்பும் பொழுது நந்தகோபர் ஏன் அங்க முதல்ல படுத்துட்டு இருக்கான் அப்படின்னா, பேரனுக்கு உண்டான அழகிற்கு ஊற்றுக்காலான கண்ணனை காக்க முதலில் நந்தகோபன் படித்திருந்தார். பேரனுக்கு ஊற்றுக்கால் அப்படின்னா, பேரன் பேத்தி குழந்தை ரொம்ப அழகா இருந்ததுன்னா அவ பாட்டி தாத்தாவோட அழகை கொண்டிருக்கும். அவ சின்ன வயசுல அவளை அழகா இருந்திருப்பா. அதனால அந்த குழந்தைகளும் பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். சொல்லுவா, பாட்டி மாதிரியே இருக்கு இந்த குழந்தை தாத்தா மாதிரியே உரிச்சு வச்சிருக்கு அப்படின்பா. அந்த மாதிரி கண்ணனுக்கு ஒரு பேரன் இருக்கான். அவனுக்கு பேரு அனிருத்தன் பேர், வாசுதேவனுடையதான பிள்ளை. அதனால அனிருத்தனுக்கு அவ்வளவு அழகா இருக்க அனிருத்தன், அவ்வளவு சோபையா இருக்கான்னா யாருனாலன்னா தாத்தாவினால. சாமான்யமாவே நம்ம பார்த்துல ஏதாவது ஒரு அனுகிரகம் ஏற்பட்டதுன்னா கூட முன்னோர்களுடைய அனுகிரகம்னு சொல்லுவோம். நான் பண்ண தபஸோ, நான் ஒன்றும் பண்ணின மாதிரி தெரியல, நான் பண்ண புண்ணிய பலனோ அப்படிங்கிற மாதிரியும் தெரியல. எனக்கு என்ன தோன்றதுன்னா முன்னோர்களுடைய அனுகிரகம் தான் இப்படி எனக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்றதுன்னு தோன்றது. அதுதான் உண்மை. அது மாதிரி பேரனுக்கு உண்டான அழகுக்கு ஊற்றுக்கால்னா அதுக்கு வேறு பெரியவாதான் நமக்கு வேறு. புத்திர கைங்கரியங்கள்லாம் பண்றோம். அதை செவ்வனே பண்ணும்பொழுது நம்முடைய பின்னாடி வரக்கூடிய பரம்பரைகள் குழந்தைகள்லாம் ஆரோக்கியமா இருப்பா, எதுவுமே தடங்கள் இல்லாம நடக்கும். அப்ப மரத்துக்கு இப்படி வேர்ல ஜலம் குத்தினாக்க மேல இருக்கக்கூடிய அந்த கிளைகள்லாம் நல்லா வளர்ந்து புஷ்பத்தை புஷ்பிச்சு அதுக்கப்புறம் காய் காய்ச்சி பழத்தை கொடுத்து எல்லாம் நமக்கு வளங்களையும் கொடுக்கறதோ அதே மாதிரி முன்னோர்கள். அதாவது இங்க கிருஷ்ணன் போலயே அழகா இருக்கக்கூடிய ஒருவனை அனிருத்தனை சொல்றா. அதனால அவனுக்கு எவ்வளவு அழகுன்னா அந்த தாத்தாட்டேந்து கிருஷ்ணன்டேந்து வந்த அழகுதாங்கிற. ஏன்னா பானாசுரனுடைய விற்த்தாந்தத்துல பானாசுரனுடையதான பொண்ணு உஷைன்னு பேரு. அவ தூங்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கிறதே கனவுல ஒரு அழகான ஒரு உருவத்தை இளைஞனை பார்க்கிறான். உருவத்தோட இளைஞனை பார்க்கிறான். அவன் ரொம்ப பராக்கிரமசாலியா இருக்கான், வீரனா இருக்கான். திருமுக மண்டலம், அதனுடைய முகமண்டலம் சந்திரனை போல பிரகாசிக்கிறது, அற்புதமா இருக்கா. இன்னான்னு தெரியல. உடனே அவன் நினைக்கிற உஷை யாருன்னு கனவுல வந்துட்டு போனாலே யாருன்னு தெரியல. அந்த மனசு அப்படியே உருவம் அப்படியே நிக்கிறது. முடிச்சுட்டா கூட அந்த கனவுல இந்த பார்த்த உருவம் மனசுல நிக்கிறது.
அப்ப உடனே அவருடைய இதான சிநேகிதே அடிக்கடி இவளை பார்க்கறதுக்கு வருவா. உஷான்னு சொல்றது. அவளை பார்க்கறதுக்கு வருவா. அவளுக்கு பேர் சித்திரலேகான்னு பேரு. அவ அழகாக ஓவியம் வரைவாளாம். பெருமாளை போய் ஓவியம் வரைய முடியுமா? ஓவி நல்லாருங்கிற திருமங்கை ஆழ்வார் சொல்லும் பொழுது சாமுத்திரிகா லட்சணத்தோட பெருமாள் இருப்பாராம். அவரை ஓவியத்தினால கூட வரைய முடியாதுன்னா அவ்வளவு அழகா ஓவியத்தினால வரைஞ்சி இதா பெருமாள் காமிச்சிட முடியாதான். அதை விட அழகா எம்பெருமான். அதனால இப்படி இருக்கக்கூடிய அந்த சித்திரலேகா யாரையாவது ஒரு முறை ஒருத்தரை பார்த்துட்டோன்னா அப்படியே வரைஞ்சிடுவாளும். அவ்வளவு பராக்கிரமசாலியா, அவ்வளவு விஷயம் தெரிஞ்சவளாக அது ஓவியத்துல கெட்டிக்காரியம். அவரிடத்துல தன்னுடைய கதையை சொல்றா. நான் வேணா அந்த ஒரு அழகா இருக்கக்கூடிய புருஷனுடைய நான் உருவத்தெல்லாம் வரையிறேன், யாருன்னு சொல்லு, அதுல ஏதாவது உனக்கு தெரியறதான்னு கேளு, தெரியும்னா இந்த உருவம் தான் இந்த அந்த அழகன் தான் சொல்லு, நான் வரைஞ்சு காமிக்கிறேன்னு வரைஞ்சு காமிக்கிறான். 2-3 வரைஞ்சு காமிக்கிறா, இல்லைன்னுடுறா. ஒரு உருவத்தை வரைஞ்சு காமிக்கிறா, இதே மாதிரிதான் கிட்டத்தட்ட இதே அழகுதாங்கிறா. அந்த உருவம் யாருன்னா கிருஷ்ணனை வரைஞ்சு காமிக்கிறா. அதுக்கப்புறம் பார்த்தா வாசுதேவனை வரைஞ்சு காமிக்கிறா. கிட்டத்தட்ட கிட்டக்க வந்துட்டேன் அப்படிங்கிற. அப்புறம் அனிருத்தனையே வரைஞ்சு விடுறா. அனிருத்தன் அவ்வளவு அழகா இருக்கான். இவன் தான் இன்னார்தான், இவன் தான் என் கனவுல வந்தா அப்படின்ன உடனே அவள்லாம் அசுரால இருக்கிறதுனால இந்த உருவத்தில் இருக்கக்கூடிய அழகன் எங்க இருந்தாலும் அவனை கூட்டிட்டு வந்துடணுங்கிற. அப்புறம் கட்டிலோட அவனை தூக்கிட்டு வந்துட்டாங்க அப்படிங்கிற கதை மேற்கொண்டு போகுது. நமக்கு முக்கியமான செய்தி என்னன்னா அனிருத்தன் அவ்வளவு அழகு. அதனால பேரனுக்கு உண்டான அழகுக்கு ஊற்றுக்காலான கண்ணனை காக்க வேண்டி கண்ணனை பார்த்துக்கணுங்கிறதுக்காக நந்தகோபர் முதல்ல படுத்திருந்தார். அதனால நந்தகோபரை எழுப்பிட்டு அதுக்கப்புறம் எம்பெருமாட்டியை எழுப்ப போறா. அதுக்கப்புறம் கண்ணன்னு நினைச்சிட்டு ஒருவர் எழுப்ப போறா அப்படின்னு பாசுவத்தினுடையதான அனுபவம் அவதாரிக்கும். அம்பரமே கல் நீரே சோரே அறம் செய்யும். அம்பரமே கல் நீரே சோரே அறம் செய்யும். எம்பெருமான் நந்த கோபாலா எழுந்திராய். எம்பெருமான் நந்த கோபாலா எழுந்திராய். அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் அப்படி குருநாதர் சொல்லுவார். எப்பொழுதுமே இந்த நியூ இயருக்கு ஆங்கில புத்தாண்டுக்கு இந்த பாசுரம் தான் அமையும் அப்படின்னு சொல்லுவார். காரணம் என்னன்னா ஆண்டாலே அனுகிரகம் பண்ற மாதிரி நமக்கு உடுத்திக்கிறதுக்கு வஸ்திரம் இருக்கணும், பசி இல்லாதபடிக்கு உணவு இருக்கணும், தங்கறதுக்கு இடம் இருந்தா போதும், அவ்வளவுதான். அதுதானே முக்கிய கடைசி வரையும் தான். அதை இங்க ஆண்டாள் அற்புதமாக நமக்கு அனுகிரகம் பண்ற மாதிரி இந்த பாசுரம் அமையிறது அப்படின்னு சாதிப்பார். அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும். எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய். நந்தகோபனையே பெருமாளாக நினைக்கிறார். பெருமாளையும் பெற்ற பெருமாள் கிருஷ்ணனை பெற்றாரோ இல்லையோ, அதனால எம்பெருமான் நந்தகோபாலா அப்படின்னு கூப்பிடுறார். இதுல 2 விதமான அர்த்தங்களை பண்றார். அறம் செய்யும் நந்தகோபாலா. அறம்னா தர்மம். ராமனை பத்தி வால்மீகி சொல்லும் பொழுது ராமோ விக்கிரகவான் தர்மஹா அப்படின்னு சொல்றார். ராமோ விக்கிரகவான தர்மஸ்வரூபமான ராமவீரான்னு அர்த்தம். ஆழ்வார்கள் தமிழ்ல நம்முடைய ரங்கநாதர் சொல்லும் பொழுது அறம் சுவராகி நின்ற அரங்கனாருக்கு ஆட்செய்யாதே அப்படின்னு சொல்றார். அறமே சுவராகி நின்ற அப்படின்னா தர்மமே சொரூபமாக இருக்கக்கூடிய ரங்கநாதன் அர்த்தம். அதனால இங்க அறம் செய்யும் நந்தகோபாலா, அப்பா நீ தர்ம பிரபுவாச்சே, அதனாலதான் உன்னுடைய வீட்டினுடைய வாசல்ல நாங்க நிக்கிறோங்கிற ஆண்டாள் வியாக்கியானத்துல அனுபவிக்கிறா. நாங்கள் லோபியின் வாசலில் வந்தோமோ என்கிறாள். லோபியின் இடத்துல வாசலையா வந்தோம் நாங்க. நீ எப்பேற்பட்டவன், நீ எது கேட்டாலும் கொடுப்பிய, லோபி வாசல்ல வரல. எதை நினைச்சுன்னு சொல்றாலும் ஆண்டாள் உரையாசிரியர்கள் அனுபவம். நாங்க தசரதன் போய் நிக்கலையே. தசரதன் விஸ்வாமித்திரரை பார்த்த உடனே விஸ்வாமித்திரரை வரவேற்று அவருக்கு பூஜை புனஸ்காரங்கள் பண்ணி நமஸ்காரம் பண்ணி பிரதட்சிணங்கள்லாம் பண்ணி, மகான் நீர் இங்க வந்திருக்கீர், நீங்க வந்திருக்கிறது அப்படிங்கிறது நான் பண்ண புண்ணியமா நினைக்கல. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள்கள் ஏதாவது புண்ணியம் பண்ணிருப்பாளோன்னா அப்படி ஒண்ணு புண்ணியம் பண்ணதா தெரியல. ஆனா நீர் வந்தது நிஜம், நான் பூஜை புனஸ்காரம் பண்ணது நிஜம், உங்களை பிரதட்சிணம் பண்ணது நிஜம்.
ஆனா இதை நான் என்ன நினைக்கிறேன்னா என்னுடைய முன்னோர்களுடைய தவப்பையன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அனுபவிக்கிறான் தசரதன். அப்ப என்னன்னா அப்படிப்பட்டதான ஒரு விஸ்வாமித்திரர் தான். அவரை பார்த்த உடனே நீங்க எது கேட்டாலும் தரணுட்டா அவசரத்துல. என்ன கேட்க போறான்னு தெரியாது, எது கேட்டாலும் தரேன். விஸ்வாமித்திரர் சொன்ன நான் ஒரு யாகம் பண்ணிட்டு இருக்கேன்ப்பா, அந்த யாகத்தை பூர்த்தி பண்ணணும், ராட்சசால் எல்லாம் தொந்தரவு பண்றா, அதனால உன்னுடைய இதான புத்திரனை கொடு. சுபுத்திரம் ராஜசார்தூலா, சுபுத்திரம் ராஜசார்தூலா, ராஜசார்தூலா சுபுத்திரம், உன்னுடைய புத்திரனை கொடு, வேற ஒன்றும் வேண்டாம். அந்த புத்திரங்கள்லாம் 4 பேர் இருக்காளே, யாரை கொடுக்கறது? சுபுத்திரம் ராஜசார்தூலா ஜேஷ்டம் மேதாது மருகசி. உங்க 4 புத்திரங்கள்ல 4 குழந்தைகள்ல ஜேஷ்டன் ராமபிராம ஒருத்தன் இருக்கானே, அந்த ராமனை என் இடத்துல கொடு அப்படின்னு கேட்கிறார், யாகத்தை ரட்சிக்கணுங்கிறதுக்காக. நின் சிறுவர் நால்வரில் கரிய செம்மல் ஒருவனை, நின் சிறுவர் நால்வரில், கம்பன் அனுபவிக்கும் பொழுது உன்னுடைய பசங்கள் 4 பேர்ல கரிய செம்மல் ஒருவனை தந்திடுதி என உயிர் இறக்கும் கொடுங்கூற்றின் உடைய சொன்னார். நின் சிறுவர் நால்வரில் கரிய செம்மல் ஒருவனை தந்திடுதி என உயிர் இறக்கும் கொடுங்கூற்றின் உடைய சொன்னார். சுபுத்திரம் ராஜசார்தூலா, உன்னுடையதான குழந்தைகள்ல 4 பேர்ல மேல கரிய திருமேனி உடையவனா இருக்கானே அவனை கொடுன்னு கேட்டான். முதல்ல எது கேட்டாலும் தரேன்னு சொன்னவர் அப்படியே பெல்டி அடிச்சுட்டார் தசரதர். அவனை தவிர வேற எது வேணா கேளு, நீங்களும் யுத்தத்துக்கு கூப்பிடுறேன், யுத்தத்துக்கு எல்லாம் இவன் போக முடியாது, இவன் குழந்தை, இவனுக்கு சாயங்காலம் ஆயிடுத்துனாலே ஏதாவது சாப்பிட்டு படுத்து விடுவான், அம்மாட்டியே படுத்து விடுவான், தாச்சி விடுவான், அவனை போய் கூப்பிடுறேனே அப்படின்னு மூச்சு அறிக்கையை ஒழுங்கா சக்கரவர்த்தி திருமகன். அப்புறம் என்ன சமாதானம் சொன்னார்னா, முனிவர் அனுப்புறதுக்கு 3 சோழ வருஷன், 16 வயது கூட இன்னும் முடியல, ராமனை நான் அனுப்ப முடியாது அப்படின்னு முடிச்சுட்டான். அப்ப யாரு அனுப்பணும்னு கேட்டார்னா உடனே வசிஷ்டர் சொல்றார், அப்பா நீ விஸ்வாமித்திரரோட அனுப்பி வை, யாக யஜ்யங்களுக்கெல்லாம் அவன் துணை புரிவா, 2வது ஏதோ நல்ல மங்களத்தை பண்றதுக்காக தான் அவர் கேட்கிறார், அனுப்பி வைன உடனே ஆச்சாரியனுடைய வார்த்தையை உல்லங்கனம் பண்ணாத தசரதன் ராமன் அனுப்பி வச்சான் அப்படின்னு சரித்திரம் இருக்கு. அதனால இங்க சொல்ற ஆண்டாள் என்ன கேட்கிறா, நாங்க லோபியுடைய வாசல்ல வரல, நாங்க எது கேட்டாலும் நீ தரக்கூடியவர், அதனால தர்மிஷ்டனான உங்கள் வீட்டில் வாசலில் வந்தோம், தர்மிஷ்டனான உன்னுடைய வீட்டுல வாசல்ல வந்திருக்கோம், அதனால எனக்கு அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் நந்தகோபாலா, தர்மத்தை பண்ணக்கூடிய நந்தகோபாலா அப்படின்னு கூப்பிடுறார் எழுந்திராய்கிறதுக்கு. சரி, அம்பரமே அறம் செய்யும் பாசுரத்தை பார்த்தேன்னா, அம்பரமே அறம் செய்யும், தண்ணீரே அறம் செய்யும், சோரே அறம் செய்யும், எல்லாத்துலயும் ஒரு ஏவகாரம். அம்பரமே அப்படின்னா ஏவகாரம், தண்ணீரே அப்படின்னா ஒரு ஏவகாரம், சோரே அப்படின்னா ஏவகாரம். ஏன் ஏவகாரம்னா, நந்தகோபன் தானம் பண்ணும் பொழுது அம்பரம்னா வஸ்திரம்னு அர்த்தம், துணின்னு அர்த்தம். துணி தானம்னா வஸ்திர தானமே பண்ணிட்டு இருப்பானோ, வேற எதுவும் தானம் தெரியாத மாதிரி. தண்ணீர் தானம் பண்ணா தண்ணீரே பண்ணிட்டு இருப்பானோ. அதே மாதிரி அன்னதானம் பண்ணினா அந்த சோற்றையே தானம் பண்ணிட்டே இருப்பானா, வேற ஒன்றும் தெரியாத மாதிரி அப்படி பண்ணக்கூடியவனா. அதனால இந்த ஏவகாரம் அம்பரமே தண்ணீரே. இன்னொரு அர்த்தம் எடுக்கிறா, அம்பரமே அறம் செய்யும், தண்ணீரே அறம் செய்யும், சோரே அறம் செய்யும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த வஸ்திரமே புண்ணியத்தை பண்ணுமா, அந்த தண்ணீரே புண்ணியத்தை பண்ணுமா, அந்த சோரே புண்ணியத்தை பண்ணுமா. அது எப்படின்னா, கம்சனுடைய ராஜ்யத்துல நம்முடைய கிருஷ்ணன் அவதரிக்கிறதுக்கு முன்னாடி கம்சனுடைய பிரஜைகள் அவங்களோட தானே கேட்பா. அதனால அந்த வஸ்திரங்கள் எல்லாமே பாவம் பண்ணித்துன்னு எழுதினான். கிருஷ்ணன் அவதரிச்ச உடனே அதெல்லாம் பாக்கியத்தை அடைஞ்சிட்டு புண்ணியம் பண்ணிட்டு அப்படின்னு எழுதுறான். அந்த மாதிரி என்னன்னா, அந்த கிருஷ்ணன் அவதரிக்கிறதுக்கு முன்னாடி அதெல்லாம் அந்த வஸ்திரங்கள் தண்ணீர் சோறு எல்லாம் பாவத்தை பண்ணித்தான். ஏன்னா பகவன் நாம சொல்லாம
அவ அண்ணன் சாப்பிடுறா இல்லையா, பெருமாளை போட்டல, பெருமாளை ஆராதிக்கல, பாகவதால ஆராதிக்கல. கிருஷ்ணன் பிறந்ததுக்கு பிறகுதான் அதெல்லாம் புண்ணியத்தை கட்டிண்டது அப்படிங்கிறதுனால குறையாசிரியர்கள் அனுபவிக்கிறார். பெரியார் சொல்லும் பொழுது, நரகநாசனை நாவில் கொண்டு அடையாத மானிட சாதியர் பருகு நீரும் உடுக்கும் கூரையும் பாவம் செய்தன தான்களோ. நரகநாசனை, நரகத்தை நாசம் பண்ணக்கூடியதான எம்பெருமானை யாரோத்தர் நினைக்கலையோ, நாவில் கொண்டு அடையாத மானிட சாதியர், மனுஷால பிறந்திருக்காளே மானிட சாதியர், அவ பருகக்கூடிய தீர்த்தம், பருகு நீரும் உடுக்கும் கூரையும், கூரையும்னா வஸ்திரம், உடுக்கும் கூரையும் பாவம் செய்தன தான்களோ. பகவானை பத்தி பாடாம அந்த வஸ்திரத்தையோ அந்த அன்னத்தையோ சாப்பிட்டா அதெல்லாம் பாவம் பண்ணிட்டுங்கிறது அப்படின்னு அர்த்தம்ங்கிறது. நம்மால் அனுபவிக்கச்சே எனக்கு வஸ்திரம் அப்படின்னு கேட்ட, உங்களுக்கு வஸ்திரம் வேணுமானா உண்ணும் சோறு பருகினீர் தின்னும் வெற்றலையும் எல்லாம் கண்ணன்னே சொல்லிட்டார். எனக்கு எதுவுமே வேண்டாம்ட்டார். உண்ணும் சோறு பருகினீர் எதுவும் எனக்கு வேண்டாம். அம்பரமே சொரூபமான கண்ணனை கொடு. வஸ்திரமே கண்ணனுடைய சொரூபம், தண்ணீரே கண்ணனுடைய சொரூபம், சோரே கண்ணனுடைய சொரூபம். அதனால உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் அப்படின்னு சொல்லிட்டார். அதை வச்சுதான் பாசுரம் எல்லாம் பண்ணார். நீதாய் நிலனாய் தீயாய் காலாய் நடுவானாய் சீரா சுடர்களிரண்டாய் சிவனாய் அயனானாய். நீராய் நிலனாய் தீயாய் காலாய் நடுவானாய், எல்லாமே பஞ்சாக்னியும் பகவான் தான் அப்படிங்கிறதுனால அந்த வஸ்திரமே தர்மம் பண்ணும், தண்ணீரே தர்மம் பண்ணும், சோரே தர்மம் பண்ணும்னு ரெண்டாவது அர்த்தம். மூணாவது அர்த்தத்தை ஒன்று உரையாசிரியர்கள் அனுபவிக்கிறார். அம்பரமே தண்ணீரே சோரே அருஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலாய் எழுந்திராய் அப்படின்னா, நந்தகோபாலன் அப்படின்னாலே கிருஷ்ணனை குறிக்கும். எப்படி கிருஷ்ணனை குறிக்கும் சொல்றேன் அப்படின்னா, நந்தனுடைய குழந்தை நந்தகோபாலன், தசரதனுடையதான பிள்ளை தாசரதி. அந்த கிரமத்துல அப்பாவுடைய பெயரை சொல்லி குழந்தைக்கு வைப்பாளாம், குழந்தைய கூப்பிடுவாளாம். அதனால நந்தனுடையதான பிள்ளையா இருக்கிறதுனால நந்தகோபாலா, நந்தகோபாலா எழுந்திராய் அப்படின்னு நந்தன்னா கிருஷ்ணனையே சொல்றது. ஏன் நம்ம ஆண்டாள் சாதிக்கலையா? ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கை கரவேல், ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கை கரவேல், ஆழிமழை கண்ணா. ஆழிமழைக்கு அன்னைக்கே அந்த பாசுரத்துல 4வது பாசுரத்துல அனுபவிச்சோம். ஆழிமலை கண்ணா அப்படின்னா ஆழிமலைக்கு அண்ணான்னா பஞ்சமி தேவதையா ஆண்டாள் கூட்டான்னு சொன்னோம். மற்றொரு அர்த்தத்தினால ஆழிமலை கண்ணான்னா ஆழிமலை போல சொரூபத்தில் இருக்கக்கூடியதான கண்ணனே அப்படின்னே கூட்டான்னு சொன்னோம். அது எப்படி 2 விதமா அர்த்தத்தை பண்ணமோ, உரையாசிரியர்கள் நமக்கு அர்த்தத்தை பண்ணி கொடுத்தாலோ, அதே மாதிரி இங்க நந்தகோபாலன்னா கிருஷ்ணன்னே ஒரு அர்த்தம். அதனால இந்த கிருஷ்ணன் என்ன பண்றான், அம்பரமே கிருஷ்ணனே வஸ்திரத்தை தானம் பண்றான். எப்ப தானம் பண்ணினா வஸ்திரத்தை அப்படின்னா, துச்சாதனன் வஸ்திரத்தை, திரௌபதியினுடைய வஸ்திரத்தை இழுக்கும் பொழுது வஸ்திரத்தை இழுக்கிறான், பறிக்கிறான். அத்தனை பேர் இங்க பெரிய பெரிய மகான்கள்லாம் இருக்கா, பீஷ்மர் இருக்கார், கிருபாச்சார் இருக்கார். அது மட்டும் இல்லாம அவளுடையதான புருஷன்கள் 5 பேர் இருக்கா, பஞ்சபாண்டவாள். எல்லா இடத்துலையும் கேட்கிறா, நீங்க எங்களை காப்பாற்றக்கூடாதா, காப்பாற்றக்கூடாதா, யாராவது காப்பாத்துக்கோ, இப்படி என்னுடைய மானபங்கப்படுத்துறானே என்னன்னு கேட்கிறா. அசத் சபையா இருக்கே இது, இப்படி பண்றானேன்னு தவிக்கிறாள் திரௌபதியானவள். நான் வரக்கூடாத காலத்துல வேற வந்திருக்கேன், இந்த அதர்மம் நடக்கிறதே, இதை கேட்கறதுக்கு கேட்பார் இல்லையான்னு கேட்கிறான். யார் யாரிடத்தெல்லாம் கேட்கிறாளோ யாரும் உதவல. யாரும் உதவலைங்கும் பொழுது தனக்குன்னு ஒருத்தன் இருக்கான்னு மனசுல தோன்றது இல்லையா? அதனால அவ என்ன 2 கையையும் விரிச்சிண்டா, கிருஷ்ண பரமாத்மாவை நினைக்கிறாளோ. கா கிருஷ்ணா துவாரகாவாசின்னே
क्वासी यादवनन्दना इमामवस्थां सम्प्राप्ताम् अनाथां किमुपेक्षते हा कृष्ण द्वारकावासिन्ने कृष्णा द्वारकावासी द्वारகையில வசிக்கக்கூடியவனே கிருஷ்ணா குவாசி யாதவநந்தனா யாதவ குலத்தில் உதிச்சவனே யாதவநந்தனா இமாமவஸ்தாம் சம்பிராப்தாம் நான் இங்க அவஸ்தைப்பட்டு இருக்கேனே அனாதையாக அனாதைக்கெல்லாம் ஆபத் பந்துன்னு சொல்லுவாளே அனாதைகளுக்கெல்லாம் நீ தான் கதின்னு சொல்லுவாளே என்னை காப்பாற்ற கூடாதா அப்படின்னு அலறாளாம். அதனால நீ வந்து என்ன அனுகிரகம் பண்ணணும். சங்க சக்கரகதா பாணே துவாரகா நிலையா அச்சுதா துவாரகா நிலையா அச்சுதா கோவிந்த புண்டரீகாட்ச ரக்ஷமாம் சரணாகதாம் ரக்ஷமாம் சரணாகதாம் என்ன காப்பாத்துங்கோ. சங்க சக்கர கதாபானே சங்க சக்கரத்தை ஆயுதமா எப்பொழுதுமே வச்சிருப்பேன் கையில. கதாபானே துவாரகையில வாசம் பண்ணக்கூடியவனே அச்சுதா அண்டினர்களை நழுவ விடாதவனே அச்சுதா கோவிந்தா புண்டரீகாட்சா ரக்ஷமாம் ரக்ஷமாம் சரணாகதாம் வந்து நான் சரணாகதி பண்ணிக்கிறேன் என்ன ரட்சிக்கணும்னு கேட்டாலும் உடனே பெருமாள் கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணினார்னா சத்யபாமியோட விளையாடிட்டு இருக்கார். ஒரு பக்தாருடைய அலறல் குரல் பக்தியினுடையதான அலறல் குரல் கேட்ட உடனே அப்படி வந்து வெளியில வந்து பார்த்து அக்ஷயம்னு கையை காமிச்சுட்டார். எந்த நாமாவை சொன்னாலோ அந்த நாமாவே புடவை சுரந்துதான். புடவை சுரந்தது எவ்வளவு அவனுக்கு துச்சாதனை உரிக்க புடவை வந்துட்டே இருக்கு. அப்படி காப்பாத்தினானா அப்படி ஒரு அம்பரமே. அப்படி வஸ்திரத்தை தானம் பண்ணக்கூடியவன் யாருன்னா கிருஷ்ணன் அம்பரமே. தண்ணீர் தானம் பண்ணினாலும் தண்ணீர் வேற சாப்பாடு வேற இல்லை. சாப்பாடு கொடுத்துட்டா தீர்த்தம் வைக்கிறோம் இல்லையோ, சாப்பிடறதுக்கு முன்னாடியே தீர்த்தம் வைக்கிறோம் இல்லையோ, நமக்கு பரிசேச்சனம் பண்றதுக்கு. சாப்பிட்ட பிறகு தீர்த்தம் கொடுக்கணும், தீர்த்தம் வேணுமான்னு விசாரிக்கணும் அப்படின்னு இருக்கு இல்லையா. தானத்துல உயர்ந்த தானம் தீர்த்த தானம்னு சொல்லியிருக்கு. நானோதக சமந்தானம் நத்வாதஸ்யா பரம் பிரதமோ நானோதக சமந்தானம் நத்வாதஸ்யா பரம் பிரதமோ न गायत्र्या परो मन्त्रः न मातुः परदैवतम् न गायत्र्या परो मन्त्रः न मातुः परदैवतम् नान्नोदक समन्दाனம். தானத்துல உயர்ந்த தானம் எதுன்னா உதகம்னா தீர்த்தம். யார் எப்ப கேட்டாலும் தவிச்ச வாய்க்கு தீர்த்தம் கொடுக்கும் அப்படின்னு கேட்க சொல்றா இல்லையா. தீர்த்தத்தை யாரு கொடுக்குறோமோ அவளுக்கு மனசு சந்தோஷம். சாதத்தோட சேர்த்து தீர்த்தம் கொடுத்தோம்னா முதல்ல அன்னம் எடுத்து அப்புறம் தீர்த்தம் கொடுக்கறது. நானும் அதுக்கு சமந்தானம், அதுக்கு சமமான தானம் கிடையாது. பரம் பிரதமோ ஏகாதசிக்கு தனி பலன், துவாதசிக்கு தனி பலன். துவாதசியை போட ஒரு உயர்ந்த விரதம் கிடையாது. காயத்ரியா பரோ மந்திரஹா. காயத்ரி மந்திரத்தை விட உயர்ந்த மந்திரம் லோகத்துல எதுவும் கிடையாது. மந்திரமாதான்னு சொல்றது உயர்ந்த மந்திரம் இருக்கேன்னா நீ காயத்ரி மந்திரம் பண்ணினாதான் அந்த மந்திரம் உனக்கு வேலை செய்யும். உயர்ந்த மந்திரம் எந்த மந்திரமா இருந்தாலும் காயத்ரி தான் பிரதமமான மந்திரம். காயத்ரி தான் பரிசுத்தி. எந்த ஒரு மந்திரத்துக்கும் அதிகாரம் கிடைக்கணும்னா காயத்ரி பண்ணணும். உன் பிள்ளைக்கே நீ உபதேசம் பண்ணணும் அப்படின்னா காயத்ரி மந்திரத்தை நாம ஜெபிச்சாதான் அவளுக்கு உபதேசம் பண்ணணும். அக்ஷர லட்சணம் ஜெபிச்சாதான் அவளுக்கு உபதேசம் பண்ண முடியும். அப்படிங்கிறது தான் நான் காயத்ரியா பரோ மந்திரா. அம்மாவை விட்டுட்டு இந்த தெய்வத்துக்கு நான் பண்றேன், அந்த தெய்வத்துக்கு உபயம் கொடுக்குறேன் அப்படின்னா பிரயோஜனம் இல்லை. நான் மாதுகு பரதெய்வதம். அம்மாவை எவனொத்தன் காப்பாத்துறானோ அவன் அம்மாவை தான் பரதெய்வம், அவன் தான் உயர்ந்ததான தெய்வம் அவள் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றது இல்லையா. அந்த மாதிரி தீர்த்த தானம் பண்ணினானா கிருஷ்ணன்.
யமுனா நதி கரையில சில பேர் பெரிய யாகங்கள் பண்ணக்கூடிய யஜ்ய தீட்சிதால் யாகம் பண்றார். யாகம் பண்ணும் பொழுது கிருஷ்ணனோட இந்த குழந்தைகள் எல்லாம் விளையாடுறதுக்கு வந்துட்டு இருக்கு. வந்திருந்த குழந்தைகளுக்கு பசிக்கிறதுதான். குழந்தை சொல்றது, கிருஷ்ணா பசிக்கிறதுடா, கிருஷ்ணா பசிக்கிறதுடா. ஏடா போது முடிஞ்சு விட்டா பசி வந்துட்டாரா உனக்கு அப்படின்னு கண்ணன் கேட்கிறானா. அவனு இடை பசங்க தானே, ஆயரோடு தானே வந்திருக்கான். ஆயரோடு ஆதித்து வருகின்ற ஆயப்பிள்ளை அப்படிங்கிறார் ஆழ்வார். அதனால ஆயரோடு இருக்கிறதுனால அந்த குழந்தை கிருஷ்ணன் சொல்றான், உனக்கு சாதம் தானே வேணும், நேரம் அங்க போ. அந்த யஜ்யசாலை இருக்கு தெரியுறது இல்லையா, அங்க யாகங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கா. அவ பக்கத்துல ஒரு கிரகம் இருக்கு, அவள்கிட்ட கேளு, போய் சாப்பிடு அப்படின்னு சொல்றான். போய் கேட்டு கிருஷ்ணன் வந்திருக்கான்னு என் பேரை சொல்லு, என்னையும் கூப்பிடுவா, நானும் வந்துடுறேன் அப்படிங்கிறான் கண்ணன். இந்த குழந்தைகள்லாம் அங்க போய் அந்த இப்பொழுதுமே காரியம் ஆகணும்னா அவ பார்த்து மாமிட்டு தான் கேட்கணும். சுலபமா நமக்கு காரியம் ஆகும். எடுத்த உடனே டைரக்டா அவள்கிட்ட போய் கேட்டா அவ கடுமையா கோச்சிப்பா. தர்மத்தை சொல்றவங்க தர்ம பத்தினின்னு பேரோடு, சகதர்மச்சாரிணின்னு சொல்றது. ராமாயணத்துல வால்மீகி சொல்லும் போது சகதர்மச்சாரி. நான் 10 ரூபா கொடுக்கணும்னு நினைச்சிட்டு 10 ரூபா கொடுத்தா போறோம்னா அவள் சொல்லுவள், 10 ரூபா தான் இந்த காலத்துல போருமான்னா 100 ரூபா கொடுக்கும் அப்படின்பா. அந்த தர்மத்தை பண்றதுக்கு சொல்றதுக்கு ஆம்படையா வேணும். அதனால நான் இந்த குழந்தைகளுக்கு தெரியாது, சின்ன குழந்தைகள் அந்த யாக தீட்சிதாட்ட போய் எங்களுக்கு எல்லாம் ஏதாவது ஆகாரம் கிடைக்குமா சுவாமி, பசிக்கிறதுன்னு தான். ஏண்டா யாகமே ஆரம்பிக்கல ரெடி பண்ணிட்டு இருக்கோம், அதுக்குள்ள பசின்னு வந்துட்டே போகிறாங்க அப்படின்னு குழந்தைகள்லாம் அழுதுன்னு வந்துடுறது. கிருஷ்ண இடத்துல கிருஷ்ணா கிருஷ்ணான்னு அழுதுன்னு வருது. கண்ணன் கேட்கிறான், என்னப்பா மாதிரி அவள் சாதம் கொடுக்க மாட்டேன்ட்டார், நீ யார்கிட்ட கேட்டேன்? அங்க இருக்கிற மாமாட்ட தான் கேட்டேன். ஏண்டா மாமாட்ட பசின்னா மாமாட்ட போய் கேட்பாடா, பசின்னா மாமிகிட்ட தானடா கேட்கணும். உனக்கு பசி ஆத்துல போய் பசின்னா அப்பாட்டியா பசிக்குதுன்னு சொல்லுவேன், அம்மாட்ட தானே சொல்லுவேன். அது மாதிரி இங்க மாமிகிட்ட தானே கேட்கணும், மாமிகிட்ட போய் நான் வேணேன்னு சொல்லு அப்படின்னு மறுபடியும் அனுப்புறான். குழந்தை உடனே மாமா கண்ணில் படாதபடிக்கு மறுபடியும் விரட்டி அடிச்சுட்டு போறாருங்கிறதுக்காக படாதபடிக்கு வேற வழியால போய் அந்த அவ கிரகத்தில் இருக்கக்கூடிய தர்ம பத்தினிகள் மாமிகிட்ட போய், அம்மா எங்களுக்கு பசிக்கிறது மாமி அப்படின்னு. உடனே கொஞ்ச நாளி ஆகுமேடா அப்படின்னு சொல்றாங்க. இல்ல கிருஷ்ணன் வந்திருக்கான், அவன் தான் சொல்லி அமிச்சா மாமி கொடுப்பாரு. கிருஷ்ணன் வந்திருக்கானா இடிவானா வச்சுக்கோ, யாகத்துக்கு வச்சிருக்க பக்ஷணங்கள்லாம் எல்லாத்தையும் கொடுத்துட்டா. என்னென்ன வச்சிருக்காலும் குழந்தைக்கு சாப்பிட கொடுத்துட்டா. கிருஷ்ணன் கொண்டு போய் கொடுத்து சாப்பிட்டுகள் எல்லாம் சந்தோஷமாயிடுச்சு. அந்த யாக தீட்சிதர் வந்து கேட்கிறார், யாகம் பண்ண ஆரம்பிக்கலாமா, அண்ணன் ரெடியா, பக்ஷணங்கள்லாம் ரெடியான்னு. உடனே மறுபடியும் புதுசா பண்ணாதான் எல்லாம் கொடுத்துட்டேன். கண்ணன் கேட்டான், கொடுத்துட்டேன்னாலும். அப்பதான் அவருக்கு தோணித்தான், ஆகா இந்த யஜ்யங்கள் பண்ணி ஆச்சார பிரதமோ தர்மஹான்னு பண்ணி மந்திரலோபம் தந்திரலோபம் திரவியலோபம் ஆச்சாரலோபம் நியமலோபம் சத்தாலோபம் பக்தி லோபம் சொல்லக்கூடிய இவ்வளவு லோபங்களும் இல்லாத பண்ணினால் யஜ்யத்துல நாம ஹவிச சேர்த்தோம்னா அந்த ஹவிசுங்கிறது அக்னி வாகனம், கவ்ய வாகனம்னு சொல்றது. கவ்ய வாகனம் கவ்ய வாகனம் அந்த அக்னி கொண்டு போய் கொடுக்க போறது. அப்படி எவ்வளவோ எப்படி கொண்டு அது ஒரு சின்ன ஒரு தோஷம் வந்தா கூட அந்த அக்னி கொண்டு போய் கொடுக்காது, யாகம் நஷ்டமாயிடும். ஆனா அந்த வந்தது கிருஷ்ண பரமாத்மான்னு புரியாம திருப்பி அனுப்பிச்சுட்டேனே அப்படின்னு கிருஷ்ணன் போய் திருவடியில போய் எல்லாரும் விடறாலும், கிருஷ்ணா என்ன மன்னிச்சுடுவோம். உடனே கண்ணன் சொன்னானா, உங்களுடைய யாகம் பூர்த்தி ஆயிடுச்சுனானா. கண்ணன் அமுது செய்ததுனாலே யாக பூர்த்தி ஏற்பட்டுடுத்துனானா. அப்படி அந்த ஆகாரமும் தீர்த்தமும் கொடுத்தானா. அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான். பெருமாளுக்கு வந்து தண்ணீர் சோறு ரெண்டு சேர்ந்துட்டு சோரே அரஞ்செய்யும் அப்படின்னு சாதமும் போட்டு தீர்த்தமும் கொடுத்துட்டான். தனியா சொல்லணும்னா அன்னைக்கு அனுபவிச்ச பாசுரத்தை மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன். இட்டமான பசுக்களைன்னு ஆண்டாள் சொன்னான்னு சொன்னா அன்னைக்கு வந்தவாளுக்கு தெரியும். பட்டிமேந்தோர் காரேறு பலதேவர் கோள் கீழ்கன்றாய். வெளியில போயிட்டு வந்த குழந்தை மாடுகள் கன்றுகள்லாம் மேய்ச்சிட்டு வரான். வந்திருக்கிற குழந்தைக்கு ஆகாரம் கொடுக்குறார். வந்த உடனே அந்த குழந்தை நேர ஆத்துக்குள்ள வரமாட்டான். கிருஷ்ணன் நேர கொட்டகைக்கு போயிடுவான். அங்க இருக்கிற மாடை கவனிக்கிறது, வந்த மாட்டை கட்டுறது, அதுகளுக்கு தீர்த்தம் கொடுக்கறது, அதெல்லாம் பார்த்துதான் பெரியாழ்வார் அனுபவிக்கிறார். சாலப்பல் நிறை பின்னே தலை காவின் கீழ் தன் திருமேனி நின்றொடி திகழ. சாலப்பல் நிறை பின்னே தலை காவின் கீழ் தன் திருமேனி நின்றொடி திகழ. இதனருங்குஞ்சி நேத்திரத்தால் அணிந்து
பல்லாயர் குழாம் நடுவே கோலச் செந்தாமரை கண்வெளித குடலூதி இசை பாடி குடித்து அயரோடு ஆவித்து வருகின்றாய பிள்ளை அழகு கண்டு என் மகள் அயர்கின்றதே. அழகு கண்டு என் மகள் அயர்கின்றதே அயர்கின்றதே. சாலப்பல் நிறை பின்னே இப்படி நீ இந்த பாசத்தினுடைய அனுபவம்லாம் அன்னைக்கு அனுபவிச்சிட்டோம். அப்படி ஒரு அழகான சாயங்கால வெயில்ல வரக்கூடிய குழந்தை கண்ணனோட வரும்பொழுது அந்த கண்ணன் நேர கொட்டகைக்கு போயிடுறான். ஆத்துக்குள்ள வருது இல்ல, பசுமாடு கண்டு கொட்டைக்கு போறான். அந்த பசுமாடு கன்றுக்கு தண்ணி வைக்கிறானா, அதுக்கு குடிக்க தெரியலையா. கண்ணன் 2 கையும் பின்னாடி கட்டின்னு ஜலத்தை குடிக்கிற மாதிரி பண்ணி காமிக்கிறானாம். அப்படி ஒரு தண்ணீர் தானம் பசுமாட்டுக்கு பண்றானாம். அதனால அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் அப்படின்னு 3 விதமாக உரையாசிரியர்கள் அனுபவிக்கிறார். முதல்ல நந்தகோபரையே சொல்லி அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் தானம் பண்ணுவான்னு சொன்னார். 2வதாக அந்த வஸ்திரமே அம்பரமே தானே புண்ணியமாக்கும், தண்ணீரே தானே புண்ணியமாக்கும், தன்னை தானம் பண்ணிக்கும், சோரே தன்னை தானம் பண்ணி புண்ணியமாக்குங்கிறதையும் அனுபவிச்சோம். 3வதாக கிருஷ்ணனாக நந்தகோபாலான கிருஷ்ணனையே சொல்லி அனுபவிச்சோம். இந்த 3 விதமா அனுபவிக்கிறார். அப்புறமா கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே, கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே, எம்பெருமாட்டிய சோதாய் அறிவுதாய். கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கேன்னா அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா அறிவுராய். எம்பெருமான் நந்தகோபாலா அறிவுராய் அப்படின்னு நந்தகோபாலா அறிவுராய்னு சொல்லுவானேன்னா, புருஷா எல்லாம் எடுத்த பிறகுதான் கைங்கரியம் பண்ண முடியும், காரியம் பண்ண முடியும். ஸ்திரீகள் மனசில் நினைச்சாலே இந்த காரியம் சித்தி ஆயிடுமா. அதனால யசோதா அறிவுராய்னு சொன்னா, நந்தகோபாலா எழுந்தீராய்னு சொன்னா, எழுந்தாதான் இவர் காரியத்தை செய்ய முடியும். ஸ்திரீகள் மனசால் நினைச்சிருந்தோடனே அந்த காரியம் சித்தி ஆயிடுமா. அவ்வளவு பலமா ஸ்திரீகளுக்கு நினைச்சா முடிச்சிருவாள் அந்த காரியத்தை. அதனால அவள் பாசுரத்துல அனுபவிக்கிறார். கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே அப்படின்னா எம்பெருமான் நந்தகோபாலா எம்பெருமாட்டி யசோதா அப்படின்னு அனுபவிச்சாலும் ஏற்கனவே சொல்லிட்டோம். இங்க வியாக்கியானத்துல அனுபவிக்கிறா. முதல்ல நுழைஞ்ச உடனே நந்தகோபால் படுத்துட்டு இருக்கார். பக்கத்துல எம்பெருமாட்டின்னு சொல்லக்கூடிய யசோதம்மா படுத்துட்டு இருக்கா. அதுக்கு பக்கத்துல ஒரு குழந்தை படுத்துட்டு இருக்கு. அந்த குழந்தை கண்ணனோ அப்படின்னு நினைச்சிட்டு எழுப்புறா அப்படின்னு பாசுரத்தினுடையதான அனுபவம். இப்ப 3 இப்படி படுத்துட்டு இருக்காளே, இதை வியாக்கியானத்துல அனுபவிக்கிறா. இரட்டை பிரஜையை பெற்ற தாயார் ஒரு பார்ஸ்வத்திலே கணவனும் மற்றொரு பார்ஸ்வத்திலே குழந்தையும் கிடக்குமா போலே அப்படின்னு அனுபவிக்கிறார். இரட்டை குழந்தையை பெற்ற தாயார், ரெட்டை குழந்தையை பெற்றுட்டான்னு வச்சுக்கோங்களேன். ட்விங்ஸ் குழந்தை அற்புதமா பிறந்துட்டு, 2ம் அப்படியே தங்க கட்டி மாதிரி இருக்கு. ஒரு குழந்தைய பார்த்தா இன்னொரு குழந்தைய பார்க்க வேண்டாம். பகிப்ராணி இவாபரஹான்னர் வால்மீகி. ராமனை பார்க்கிறார், லக்ஷ்மணனை பார்த்தா ராமனை பார்க்கிற மாதிரியே இருக்கு லக்ஷ்மணனை. லக்ஷ்மணனை பார்த்தா ராமனை பார்க்கிற மாதிரியே இருக்கு. ராமனை பார்த்தா லக்ஷ்மணனை பார்க்க மாதிரியே இருக்கு. 2 பேரும் அவ்வளவு அற்புதமா இருக்காளா, சாமுத்திரிகா லட்சணத்தோட இருக்காளா, பொருந்தி இருக்காளா, அசந்து போறான். குகப்பெருமாள் சொல்றான், ராமலட்சுமணாவை கொண்டு போய் நான் அந்த கங்கை கரையை தாண்டி விட்டுட்டு வந்தேனே, நீங்க இப்ப போய் ராமனை போய் சரணாகதி பண்ணி கூண்டு வரேன்னு சொல்றேன். பரதனை பார்த்தா ராமனை பார்க்கிற மாதிரி இருக்குங்கிறான் குகர். சத்ருகணனை பார்த்தா லட்சுமணனை பார்க்கிற மாதிரி இருக்குங்கிறான். அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளவு சாமுத்திரிகா லட்சணத்தோட அவ்வளவு வடிவழகு. ஒருத்தருடைய அழகுக்கு மற்றொரு அழகு இழப்பும் இல்லையா. இந்த மாதிரி 2 குழந்தை ஒரு தாயாருக்கு பிறந்துடுத்துன்னா 2 குழந்தையும் 2 பக்கமும் படுக்க விட்டுட்டு 2த்தையும் பரிபாலனம் பண்ணுவளோ, அதே மாதிரி இங்க என்ன பண்றாளாம், நான் யசோதை எம்பெருமாட்டி யசோதாய். அந்த யசோதை என்ன பண்றாளாம், ஒரு பார்ஸ்வத்திலே கணவனையும், ஒரு பார்ஸ்வத்துல நந்தகோபால் படுத்துட்டு இருக்க, ஒரு பார்ஸ்வத்துல ஒரு குழந்தை படுத்துட்டு இருக்கு. அதனால 2 பேரையும் பரிபாலனம் பண்றாளாம். இது எதை போல இருக்குன்னு அனுபவிக்கிறா.
விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் வெற்பு. விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் வெற்புன்னா சுவாமி தேசிகர். அப்ப வெப்புன்னா என்னன்னா மலைன்னு அர்த்தம். விண்ணவர்னா தேவர்கள்னு அர்த்தம். மன்னவர்னா நம்ம போல இருக்கக்கூடியவான்னு அர்த்தம். ரெண்டு பேரும் சேவிக்கும்படியா நடுவுல எழுந்துள்ளா இல்லையா? செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே. செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே. நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல். அடியாரும் வானவரும் அறம்பயரும் கிடந்து எங்கும்படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. உன் பவளவாய் காண்பேனே அப்படின்னு எந்த ஆழ்வார், குலசேகர ஆழ்வார் நிரூபிச்சாரோ அந்த திருவேங்கட மலை இருக்கு இல்லையா, திருமலை. அந்த திருமலைக்கு விண்ணவர்கள்லாம் அங்கேருந்து வந்து சேவிப்பாளாம். மன்னவர்களான நாம போய் சேவிப்போமா. ரெண்டுத்துக்கும் மத்தியில எப்படி இருக்கோ அந்த மாதிரி இங்க வந்து எம்பெருமாட்டியை படுத்துட்டு இருக்கிறது அப்படி இருக்குன்னு அனுபவிச்சார். அதனால அப்பேற்பட்டவா ரெண்டு பேரையும் பரிபாலனம் பண்றாளாம் எம்பெருமாட்டி யசோதா. கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே அப்படின்னு பதம் போட்டா. கொழுந்துன்னா இந்த செடிக்கெல்லாம் முன்னாடி இந்த மறுபடியும் துளிர் விடுறதுக்கு அந்த இடத்துல கொழுந்தா இருக்கும். அதுதான் கொழுந்துதான் துளிர் விட்டுருக்கும். மறுபடியும் அதுல இருந்து அது வளர அடுத்தது கொழுந்து துளிர் விடும். அந்த மாதிரி இருக்கும். அது மாதிரி செடியுடைய சுபாவம் என்னன்னா, செடிக்கு நீ ஜலம் விடலையானால் அது வாடக்கூடிய சமயம் வந்துடுச்சுன்னா முதல்ல கொழுந்துதான் வாடும். அதே மாதிரி ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய 5 லட்சம் கோடி பெண்கள்லாம் இருக்கா இல்லையா, 5 லட்சம் கோடி குடும்பமே இருக்கு இல்லையா, அந்த குடும்பத்துல ஏதாவது ஒரு வருத்தமானால், ஏதாவது ஒரு சோகம் நிகழ்ந்துடுச்சுன்னா முதல்ல வருத்தப்படக்கூடியவன் யாருன்னா கிருஷ்ணன். கண்ணன் தான் வருத்தப்படுவானாம். வேரிலே வெக்கை தட்டினால் கொழுந்திலே அல்லவா வாடும். வேரிலே வெக்கை தட்டினால் கொழுந்து அல்லவா வாடும் அப்படின்னு வியாக்கியானத்தை எழுதினான். இப்ப நான் சொன்னதனுடைய அர்த்தம் தான் அது. அதனால இப்படி கிருஷ்ணாவதாரத்தில் அனுபவிச்சாலா ஆண்டாள். வால்மீகி சொல்றார் ராமாயணத்துல சொல்லும் பொழுது, அயோத்தியில யாராவது ஒரு குடும்பத்துல ஒரு துக்கம் வந்துடுச்சு அப்படின்னா ராமன் நினைப்பானா தனக்கு துக்கம் வந்துட்டமா நினைப்பானோ. ஒரு சந்தோஷம் ஆத்துல ஒரு சீமந்தம், ஒரு ஆத்துல ஒரு உபநயனம் அப்படின்னு விட்டா தன்னாத்து குழந்தைகளுக்கு ஒரு சீமந்தம் வந்த மாதிரி, தன்னாத்து குழந்தைகளுக்கு ஒரு உபநயனம் வந்த மாதிரி மகோத்சவமாக தான் கொண்டாடுவானாம். व्यसनेषु मनुष्याणां व्यसनेषु मनुष्याणां प्रसंभवति दुःखितः उत्सवेषु सर्वेषु पितेव परितुष्यति. व्यसனம் வந்துடுச்சு அப்படின்னா பெருமாள் தான் முதல்ல வருத்தப்படுவானா ராமன். சந்தோஷம் வந்துடுச்சுனால அவன் தான் முதல்ல சந்தோஷப்படுவானா. அப்படி ராமாயணத்துல வால்மீகி சொன்னது. கிருஷ்ணாவதாரத்துல கிருஷ்ணன். அதனால கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே அப்படின்னு ஒரு பதம் போட்டான். ஆயர்த்தம் கொழுந்து சொல்றார் இல்லையா, பச்சை மகா மலை போல் மேனி, பச்சை மாமலை போல் மேனி, பவளவாய் கமல செங்கண் அச்சுதா அமரன் ஏரே ஆயர்தம் கொழுந்தே என்னும்.
பரத்துவத்தையும் இந்த பாசுரத்துல சொல்றா, சௌலபியத்தையும் இந்த பாசுரத்துல சொல்ற தொண்டர்படி ஆழ்வார். பச்சைமா மலை போல் மேனின்னு பெருமாளை வர்ணிச்சார், பவளவாயினவருடைய வாயை வர்ணிச்சார், கமலச்செங்கன் தாமரை போன்றதான கண்ணை உடையவன் கண்ணை வர்ணிச்சார். அச்சுதா அப்படின்னு ஒரு பதத்துக்கு காரணம் என்னன்னா, அவன் திருவடி வாரத்துல எவனொத்தன் சரணாகதி பண்ணிக்கிறானோ, நீ தான் எனக்கு கதின்னு சொல்றானோ, அண்டினவர்களை கைவிடாதவன், அதனால அச்சுதன்னு பேர். திருவேந்திபுர பெருமாளுக்கு அச்சுதன்னு பேரு. அதனால அச்சுதா அமரவேரேன்னு ஒரு பதம் போட்டார். அமரர்கள்னா தேவர்கள், தேவர்களுக்கு தேவாதி தேவனான எம்பெருமான் பரத்துவம். நாம போய் சேவிக்க முடியுமா? இந்த சரீரத்தோட போக முடியாது. சூக்ம சரீரம் கிடைக்கணும், அப்ராகிருதமான திவ்ய திருமேனி கிடைக்கணும், அப்பதான் வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை சேவிக்க முடியும். அதனால அமரநேரேன்னு சொல்லிட்டு பரத்துவத்தை காண்பிச்சு அடுத்த பதத்துல ஆயிரதம் கொழுந்தே, ஆயிரங்களுக்கு கொழுந்தானவனே, கிருஷ்ணனா அவதரிச்சுட்டவனே அப்படின்னு அடுத்த பதத்துல சொன்னார் இல்லையா? அந்த மாதிரி இங்க ஆண்டார் அனுபவிக்கிறா. ஆயிரதம் ஆயர் கொழுந்தேன்னு சொல்லிட்டு கண்ணனை சொல்லிட்டு கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே. யசோதிக தோத்திரம் என்றால ஆண்டாள், அம்மா அந்த கொழுந்த நீ பெற்றிருக்க, யசோதாம்மா கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே, நீனே குலவிளக்கு, நீ ஒரு மணிவிளக்க நீ வந்து கொடுத்திருக்க, கிருஷ்ணனை கொடுத்திருக்க. அதனால அந்த கிருஷ்ணனை எங்களுக்கு அணிவிளக்கு மணிவிளக்குன்னு ரெண்டு. அதனால நீ வந்து குலவிளக்காவும் இருக்க, அணிவிளக்காவும் இருக்க, மணிவிளக்காவும் இருக்க. நீ கண்ணனை எங்களுக்கு கொடுக்க வேண்டும். நாங்கெல்லாம் விருத்தானுஷ்டானம் பண்ணணும், கண்ணனை எழுப்புறதுக்காக இங்க வந்திருக்கோம். அதனால நீ எனக்கு கண்ணனை கொடுக்க வேண்டும். நீ யசோத அம்மாட்ட கேட்கிறா, பிராட்டி மூலமா தானே பெருமாள்கிட்ட போகணும். அதனால ஆயிரதம் கொழுந்தே, ஆயிரதம் கொழுந்தேன்னு இப்படி அனுபவிச்சாரோ, கிருஷ்ணனை கொழுந்தா சொல்லி எம்பெருமாட்டி யசோதா அறிவுராய் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே, கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே, எம்பெருமாட்டிய சோதாய் அறிவுராய் அம்பரம் கூடறுத்து. எம்பெருமாட்டி யசோதா அறிவுராய், யசோதா அறிவுரைக்கு அப்பயே அர்த்தம் சொல்லிட்டேன். பெண்கள்லாம் நினைச்சுட்டா காரி சித்தி ஆயிடும். எம்பெருமாட்டி யசோதா அறிவுராய் நந்தகோபாலானி எழுந்திராய் அப்படின்னு சொன்னா. அடுத்தது சொன்னா அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த. அம்பரம் ஊடறுத்து, இந்த இடத்துல அம்பரம்னா சங்க தமிழ் மாலை. குருநாதர் சொல்லுவார், ஒவ்வொரு பதத்துக்குமே 2-3 அர்த்தம், நிறைய அர்த்தம் எடுக்கலாம்ப்பா. வேத மணித்துக்கும் வித்து இன்னொரு சங்க தமிழ் மாலை. முதல் தர அம்பரமே தண்ணீரேன்னு ஆண்டார் சொன்ன பொழுது அந்த இடத்துல அம்பரம்னா வஸ்திரம்னு அர்த்தம் பண்ணிட்டோம். இந்த இடத்துல அம்பரம்னா மேல ஆகாசம். அம்பரம் ஊடறுத்துங்கிறா, அதே பதம் தான், இடம் அந்த பொருளுக்கு தகுந்த மாதிரி. அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த. திருவிக்கிரம அவதாரம் மகாபலி யாசகம் கேட்டுன்னு வரும்பொழுது யாருன்னு கேட்கிறான். நீ யாருப்பா? நீ பாடசாலையை முடிச்சுட்டு அத்தியனம் பண்ணிட்டு அப்பதான் ஒப்படையின் ஆகி ஃப்ரெஷ்ஷா வர குழந்தை, சாமுத்திரிகா லட்சணத்தோட அழகா இருக்கு. பார்த்த உடனே மகாபலி தானே எழுந்துக்கிறான். குழந்தைய பார்த்து கேட்கிறேன், இவ்வளவு அழகா வந்திருக்கேன், நீ யாரு? கஸ்துவம் பிரம்மன்னே, நீ யாரு அப்படிங்கிறான். குழந்தை சொல்றது கை கூப்பிட்டு அபூர்வா, அபூர்வமா, அபூர்வகான்னு அவன் நினைச்சுக்கிறான். அபூர்வமா வந்திருக்கா போல இருக்கு குழந்தை அப்படின்னு நினைச்சுக்கிறான். ஆனா அந்த குழந்தை சொல்றதா, உனக்கு தாண்டா அபூர்வம், நான் பூர்வமே இருக்கிறவன்னு சொல்றதா குழந்தை நினைச்சிட்டு இருக்கான். நான் பூர்வமே ரொம்ப காலமா இருந்துட்டு இருக்கேன், எத்தனை யுகமும் நான் பார்த்துட்டு இருக்கேன், உன்னையும் நான் பார்க்கறதுதான் வந்திருக்கேன். உடனே அவன் மறுபடியும் மகாபலி கேட்கிறான், எங்கப்பா நீ வாசம் பண்ற? உடனே குழந்தை சொல்றதான் வாமன பெருமாள், யாக்கிலா பிரம்ம சிருஷ்டிகி, பிரம்மதேவன் எங்கெங்க சிருஷ்டி பண்ணிருக்கானோ அங்கெல்லாம் இருக்கிறவன். உடனே அவன் சொல்றான், தேசாந்திரி போல இருக்கு. மகாபலி நினைச்சிட்டு இருக்கான், தேசாந்திரி போல இருக்கு, எங்கோ உள்ள பிரசாதம் கிடைச்சா சாப்பிட்டு அப்படியே குழந்தை எல்லா இடத்துக்கும் சஞ்சாரம் பண்ணும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். வாமன பெருமாள் சொல்றாராம், எந்த பிரம்மாவை நான் சிருஷ்டி பண்ணேனோ, அந்த பிரம்மா மூலமா சர்வ உலகத்தையும் சிருஷ்டி பண்ணேனோ, அந்த எல்லா இடத்துலையும் நான் வியாபிச்சிருப்பேங்கிறான்.
யாக்கிலா பிரம்ம சிருஷ்டிக்கு கஸ்தே திராதா. உன்னை யார் பாத்துக்கிறா? உங்க அப்பா இருக்காரா? கொச்ச தப பீதா. உடனே அந்த குழந்தை கையை கும்பிட்டு சொல்றதா, நைவதாதம் ஸ்மராமி. எனக்கு நான் அப்பாவை நினைக்கிறதே இல்லை சுவாமி. கஸ்தேத்ராதா, யாரு உனக்கு உனக்கு யார் கார்டியன், யார் பாத்துக்கிறா? அநாதா, அநாதேங்கிறதா மாமன பெருமாள். ஓ, இப்படிப்பட்ட குழந்தைய பெற்றுட்டு பாடசாலை விட்டுட்டா போல இருக்கு. அது முடிச்சுட்டு எல்லாம் தானே கஷ்டப்பட்டு அத்தியனம் முடிச்சுட்டு வெளியில வந்துருக்கு போல இருக்கு. உபநயனமா ஆகி ஜம்மனு வந்து குழந்தை அத்தியனங்கள்லாம் சாஸ்திரங்கள்லாம் வாசிச்சிருக்கும் போல இருக்கு. அநாதேங்கிறது இந்த குழந்தைய வச்சுக்க மாட்டானோ, யாராவது பந்துக்களாவது இந்த குழந்தைய வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறான். குழந்தை சொல்லித்தான், எனக்கு நாதன் கிடையாதுடா, நான் தான் எல்லாருக்கும் நாதன். அதனால எனக்கு நாதன் இல்லாதனால அநாதஹான்னு அந்த வார்த்தையை சொல்லித்தான் குழந்தை. மாமன பெருமாள் நினைச்சிருந்தாராம். அதனாலதான் அநாதஹான்னு சொன்னானா பெருமாள். சரி, கொச்சத்தப்ப பிதா, உங்க அப்பா யாருன்னு சொல்லு, எனக்கு தெரிஞ்சவாளா இருப்பா. எனக்கு எல்லா இடத்துலையும் யாரு எங்க இருக்கான்னு தெரியும். உங்க அப்பா பேர் சொல்லு. யாராவது வந்தா உங்க அப்பா யாரா சொல்லு அப்படின்னு கேட்கிறோம் இல்லையோ. உங்க தாத்தா யாரு? தாத்தாவே நான் பார்த்துருக்கேன்டா, சொல்லு வெளியே சொல்லு அப்படின்னு கேட்கிறோம் இல்லையோ. இந்த மாதிரி கொச்சத்தப்ப பிதா. உடனே குழந்தை சொல்றதான், நைவதாதம் ஸ்மராமி, நான் அப்பாவை நினைக்கிறது இல்லை. அவரோடு அப்பாவும் உன்னை விட்டுட்டு போயிட்டானா, அவன் நினைக்கிறது இல்லைங்கிறத குழந்தை அப்பா மேல கோபமோ என்னமோ தெரியலையே நினைக்கிறான். உடனே மாமன பெருமாள் என்ன எதனால அப்பாவை நினைக்கிறது இல்லைன்னு சொன்னான்னா, அப்பா இருந்தாலும் நினைப்பான். பகவானுக்கு ஏது அப்பா? நமக்கு தான் இந்த ரங்கநாதன் அப்பா, நமக்கு தான் இந்த ரங்கநாதன் அம்மா. त्वमेव माता च पिता त्वमेव त्वमेव बन्धुश्च सखा त्वमेव त्वमेव विद्या द्रविणं त्वमेव त्वमेव सर्वं मम देव देवा. மக்களாய் மற்றுமாய் முற்றுமாய் நீயாய் நீ நின்றவாறு இவை என்ன மாயங்களே, நீயே உலகெல்லாம் படைத்திடந்தாய். எல்லாமே பகவான் தானே. அம்மாவும் நீ தான், எனக்கு அப்பாவும் நீ தான் அப்படின்னு தானே சாஸ்திரங்கள் சொல்றது. இவனுக்கு அப்பா கிடையாது, அப்பா அம்மா கிடையாது, எப்படி போய் சொல்லுவான்? நைவதாதம் ஸ்மராமி. உடனே அவன் சொன்னான், சரி நீ அழகா இருக்க, உனக்கு என்ன ஏதாவது கன்னி பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கட்டுமா? இல்ல உனக்கு வைர வைடூரியங்கள் எல்லாம் கொடுக்கட்டுமா? உனக்கு என்ன வேணும் கேளு, எது வேணாலும் கேளுப்பா, தைரியமா கேளு, எது வேணாலும் உனக்கு அள்ளி கொடுக்குறேன். இல்ல பாடசாலை வச்சு தட்டுமா, பாடம் எல்லாம் சொல்லி தரியா, தர்மஸ்தாபனங்கள் வச்சு தட்டுமா, உனக்கு என்ன வேணும்னு. உடனே அந்த குழந்தை சொல்றது கேட்கலாம் மகாபலி, கிம் தே பீஷ்டம், கிம் தே அபீஷ்டம், உன்னுடைய அபீஷ்டத்தை சொல்லு, என்ன வேணும் சொல்லு. குழந்தை சொல்றது பதத்திரியமிதா பூமி, இந்த பூமியில பதத்திரயம் 3 பாதம் அளவுக்கு எனக்கு மண்ணை கொடுத்தா போதும். பூ இவ்வளவுதான் கேட்கறியா? என்னப்பா ஒரு அரசனிடத்துல வந்து என்ன கேட்கணும்னு உனக்கு தெரியாத, சாமானியத்தை போய் கேட்கறிய? உனக்கு எப்படி எல்லாம் கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். உன்னுடைய சொரூபத்துக்கு, உன்னுடைய காந்திக்கு, உன்னுடைய தேஜஸ்க்கு அல்பத்தை கேட்கறியே, அல்பத்தை கேட்கறியே. வாஸ்தவம் தானா உனக்கு 3 அடி மண்ணு போருமான்? உடனே குழந்தை சொல்லித்தா, 3 அடி மண்ணு போதும், அதுலயும் என்னோட காலையே போறோம்னு தான். ஏன் உங்க சின்னதா இருக்குமே, அதெல்லாம் எனக்கு தெரியாது, என்னுடைய காலாலேயே போறோம். என்னுடைய பாதத்தால் யான் அளப்ப 3 அடி மண் மன்னா தரிக என்று வாய் திறப்ப. மன்னா நீ தரேன்னு சொல்லு. திருமங்கையாழ்வார் அனுபவிக்கிறார். என்னுடைய பாதத்தால் யான் அளப்ப 3 அடி மண்ணு கேட்டுதான். அப்படி 3 அடி மண்ணு கொடுத்த உடனே தந்தேன்ன உடனே வித்யாவளி எங்கேருந்து வந்தா, ஜலத்தை விடுனா ஜலத்தை விட்டு அந்த அவனுக்கு தத்தர் பண்ணி கொடுத்த உடனேயே வளர்றான். ஒரு திருவடியினால பூலோகம் பூர்த்தியாக கீழ்லோக பாதாள லோக பரியந்தம் எல்லா லோகத்தையும் அளந்துடுறான். மற்றொரு பதத்தினால இன்னொரு அதே திருவடியினால அப்படி மேல் லோகம் பூர்த்தியாக அளக்கிறானா. பூலோகம், இது பூலோகம் இல்லையா, புவர்லோகம், ஜனலோகம், மகலோகம், தமலோகம், சத்தியலோகம் பரியந்தம் போறது. அங்க பிரம்மதேவன் 4 முகத்தை வச்சுட்டு போய் ஜெபம் பண்ணிட்டே இருக்கார். திடீர்னு திருவடி இங்க பக்கத்துல வருதுன்னு பாக்குறாரு.
சங்க ரேகை, சக்கர ரேகை, முதல ரேகை, வஜ்ர ரேகை, இந்த ரேகையெல்லாம் பார்க்கிறாரு. அற்புதமா இருக்கு. தாமரை போன்ற திருவடி, மென்மையான திருவடி, சிவந்த திருவடி. அந்த திருவடியை பார்த்து அவர் பார்க்கிறார். ஆகா, இந்த திருவடி வந்து பெருமாளுடைய திருவடியாச்சே, நாம போய் ஆராதிக்க வேண்டியிருக்க. அது நம்முடைய லோகத்துக்கு அந்த திருவடி வந்து நமக்கு தரிசனம் கொடுத்து பாக்கியத்தை கொடுக்கறதுன்னு கமண்டல தீர்த்தத்தினால அபிஷேகம் பண்ணாரு. அந்த கமண்டல தீர்த்தம் பெருமாள் திருவடியை பூர்த்தியா நினைச்சுடல, 5 விரல் மாத்திரம் நினைல. பெருமாளுடைய கட்டவரெல்லாம் ஒரு பாகம் துரியோடு நடந்தது, நனைஞ்சது. அந்த நனைஞ்ச தீர்த்தம் அப்படியே கீழே விழச்சே பிரவாகமா வந்துதான். அதுதான் கங்கை. விஷ்ணு பூபாதோத்பவா கங்கா. விஷ்ணுடைய பாதத்திலேருந்து உத்பவமானது கங்கை. அப்படியே இந்த கங்கை விழுந்தது இல்லையா, அதுதான் இங்க ஆண்டாள் அனுபவிக்கிறார். அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே. உம்பர்னா யாருன்னா, உம்பர்னா தேவர்கள். உம்பர் கோமானே தேவாதி தேவன் இல்லையா. தேவராஜன் ஒரு பெருமாள் இருக்கார் காஞ்சிபுரத்துல. ஆச்சரியமான வரதன், அத்திகிரி வரதன். பிரம்மதேவன் யாகம் பண்ணும் பொழுது அந்த யாக குண்டத்திலேருந்து ஆவிர்பவிச்ச பெருமாள் அற்புதமாக. அந்த வரதன் தேவாதிரா தேவர்களுக்கெல்லாம் தேவன் இல்லையா. தேவேந்திரன் தேவாதி தேவனை மற்றொரு பாத்திரத்தில் சொல்ல போறா. தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் சொல்றோம் இல்லையா, அனுபவிச்சா இல்லையா. அதனால அந்த அப்பேற்படுத்தார் உம்பர் கோமானே அப்படின்னு கிருஷ்ணன் நினைச்சிட்டு இருக்கா. நான் வேற ஒருத்தர் படுத்துட்டு இருக்கா. கிட்டக்க போய் கிருஷ்ணன் நினைச்சுட்டு ஆண்டாள் சொல்றா, அப்படியெல்லாம் உலகத்தை அளந்த பெருமாளே, திருவிக்கிரமனாக அறந்திய உலகத்தை உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய். கிட்டக்க போய் பார்த்தா கிருஷ்ணன் இல்ல, யாரு பார்த்தா பலராமன் படுத்துட்டு இருக்கான். உடனே பார்த்தா கிருஷ்ணனை காணுமே, பலராமன் படுத்துட்டு இருக்கான். 2 பேரும் ஒரே மாதிரி இருப்பா. கிருஷ்ணன் வேற பலராமன் அண்ணன் தம்பி தானே, ஒரே மாதிரி இருப்பா. பலராமன் படுத்துட்டு உடனே அடுத்த பலராமன் ஸ்தோத்திரம் பண்றா. வாஸ்தவம் தானே, பலராமன் அண்ணாவாச்சே இந்த அவதாரத்துல. அண்ணாவை எழுப்பாம தம்பியை போய் எழுப்பலாமா? அம்மாவை அப்பாவை எழுப்புறது, அம்மாவை எழுப்புறது, அப்புறம் அண்ணாவை எழுப்புறது, அப்புறம் தம்பியை எழுப்பணும். அதனால இங்க ஆச்சரியமா சொன்னா, செம்பொற்கடல் அடி செல்வா பலதேவா. செம்பொற்கடல் அடி செல்வா பலதேவா. செம்பொற்கடல் அடி ஆச்சரியமான கடலாம். திருவடியை கொண்ட செல்வா. செல்வாங்கிற பதம் என்னன்னா கைங்கரியத்தை உடையவன் அர்த்தம், கைங்கரிய சீன் அர்த்தம். அதனால செம்பொற்கடலடி, கடலடி, கடலடி, பொற்கடலடி, செம்பொற்கடலடி. தங்கமயமான தங்கமயமா இருக்கான். குழந்தை தங்கமா இருக்குடா, அதுல போய் பார்த்துட்டு வந்துருக்கோன்னு குழந்தை ஒரு குழந்தைய பார்த்துட்டு வரும். சிக்கச்சவேன்னு இருக்கு, கிருஷ்ண மாதிரி அழகா இருக்குன்னு ஆத்துக்கு வந்து என்ன சொல்லுவோம், குழந்தை தங்க வைக்கிற மாதிரி இருக்குடி. எப்பேற்பட்டதான குழந்தை, சொந்த விக்கிரகமா இருக்கு அப்படின்னு சொல்றது இல்லையா. அந்த மாதிரி தங்க மாதிரி படுத்துட்டு இருக்கானோ பலராமன். அவனே மின்னி மின்னி மின்னுமா, ஆதிசேனுடைய அவதாரம் தானே. அதனால மின்னி மின்னி மின்னுமா, தங்க மாதிரி ஜொலிப்பான். அதனால அப்படி இருக்கானா. செம்பொற்கடலடி திருவடி உடையதான செல்வம் உடையவன். செல்வம் உடையவன் பதம் போட்டா. செம்பொற் கடலடி செல்வா. செல்வான்னா கைங்கரிய ஸ்ரீய உடையவன். ஏன்னா யார் யார் வந்து பெருமாள் இடத்துல கைங்கரியம் பண்றாளோ அவளுக்கு கைங்கரிய ஸ்ரீன்னு பட்டம் உண்டு. கைங்கரியம் அனைவருக்கும் பண்றவாளுக்கு அந்த மாதிரி பண்ணக்கூடியவர் செம்பொற் கடலடி செல்வா. ஏன்னா ஏன் அவனுக்கு செல்வான பட்டம்னா 6 குழந்தைகள், 6 குழந்தைகள். அதாவது தேவகி அம்மாவும் வசுதேவரி சிறையில் அடைச்சாச்சு, காராகிரகம். ஏன்னா அவளுக்கு பிறக்கக்கூடிய 8வது கர்ப்பத்துல, பிறக்கக்கூடியன்னு சொல்லல, 8வது கர்ப்பம், 8வது கர்ப்பத்தினால உனக்கு மரணம்னு அசரீரி வாக்கு கேட்டுட்டா கம்சன். கையோட இவாளை ஜாக்கிரதையா வைக்கணும்னு காராகிரகத்தை கொண்டு போய் அடைச்சுட்டான். காராகிரகத்துல இருக்கா, சிறைச்சாலையில. முதல் குழந்தை பிறந்தது. உடனே வசுதேவர் அந்த குழந்தைய எடுத்துட்டு போறார். எங்க எடுத்துட்டு கிளம்புறேன்னு கேட்கிறா தேவகி. எல்லாம் அந்த குழந்தை எந்த குழந்தை, அவன் குழந்தை பிறந்தா நான் வந்து வதம் பண்ணிடுவேன்னு சொன்னா, இவளை நீ வதம் பண்ணாதுன்னு நான் கேட்டிருக்கேன், உன்னை வதம் பண்ண வேண்டான்னு குழந்தைய நான் கொடுத்து விடுறேன்னு நான் வாக்கு கொடுத்துருக்கேன். அதனால பிறந்த உடனே கொண்டு போய் கொடுக்குறது என் கடமைன்னு கொண்டு போய் கொடுத்துட்டாரு. குழந்தைய பார்க்கலாம், அவனுக்கு மனசு வரல, கொல்லணும்னு மனசு வரல. சிசுவா இருக்கு, அற்புதமான குழந்தையா இருக்கு. அப்ப யோஜனை பண்ணினா 8வது குழந்தை தானம்மா. இது அவ்வளவு பிராமணிக்க உடையவர் அவர் வசுதேவர்.
8வது குழந்தையா அப்படின்னு தான் அசரீரி சொல்லிட்டு, அதனால பரவாயில்ல இந்த குழந்தைய நீங்க வச்சுக்கோ, நான் 8வது குழந்தைக்கு நான் வந்து பார்க்குறேன், பார்த்து வதம் பண்ணிடுறேன்னு சொன்னார். குழந்தைய எடுத்துன்னு வந்துட்டார். குழந்தை அவன் வாங்கிக்காததுனால ஒரு சந்தோஷமோ, அவன் வாங்கிட்டு வதம் பண்ணதுனால ஒரு துக்கமோ இல்லையா வசுதேவருக்கு. என்ன அப்பேற்பட்ட தபஸ்வியா அவர், எதுவும் நிரந்தரம் இல்லைன்னு நினைக்கக்கூடியவர் அவர் வசுதேவர். உடனே என்ன பண்ணினா, அந்த குழந்தை அதே மாதிரி 6 குழந்தைகள் வளர்ந்தது இல்ல, அங்கங்க விளையாடிட்டு இருக்கு, சிறைச்சாலைக்குள்ள எல்லா இடத்தையும் விளையாடிட்டு இருக்கு. நாரதர் பார்த்தார், மேலிருந்து கீழே இறங்கி வந்துட்டார். நாரதர் பார்த்தார், மட்டுக்கு அவரே தேவனு குழந்தைய கொண்டு கொடுக்குறாரு, வதம் பண்ணலாம், வரிசையா வதம் பண்ணலாம் போலியோ. இப்ப பார்த்தா என்னடான்னா 6 குழந்தைகள் அங்க லூட்டி பண்ணிட்டு இருக்கு. பூமியினுடைய பாரத்தை குறைக்கணும்னு பெருமாளுக்கு திருவுள்ளமா. நாரதர் மேல ஆவேசிச்சு நாரதர் கிளம்பி வர, கம்சா எப்படி சௌக்கியமா இருக்கே, என்ன சௌக்கியமா இருக்கேன், ஆபத்துன்னு கேள்விப்பட்டு அசரீரி வாக்குன்னு கேள்விப்பட்டேன். ஆமா, அசரீரி வாக்கு 8வது கர்ப்பத்துல, தேவியுடைய 8வது கர்ப்பத்துல பிறக்கிற குழந்தை என்ன வதம் பண்ணணும்னு சொல்லிட்டான். அதனாலதான் காத்துட்டு இருக்கேன். அத்தனை பேரையும், அவன் 2 பேரையும் சிறைச்சாலையில அடைச்சிருக்கேன், 6 குழந்தைகள் விளையாடிட்டு இருக்கேங்க அப்படின்னு சொன்னார். 8வது கர்ப்பம் சொன்னதெல்லாம் வாஸ்தவம் தான். கம்சா 8வது குழந்தைன்னு மேலேந்து எண்ண, 8 குழந்தை பிறக்க போறது, மேலேந்து எண்ணி எது 8 வருதுன்னு பாரு. அதே 1வது குழந்தைன்னு 8வதா இருக்கு அப்படின்னா, அந்த மாதிரி நீ 2வதுல இருந்து எண்ணு, மேலேருந்து 9வதுல 7வதுல இருந்து குழந்தை எண்ணு, மாறி மாறி ஒரு எது 8ன்னு உனக்கு இப்ப தெரியுமா, உனக்கு குழப்பி விட்டது. இப்ப என்ன பண்ண சொல்லுங்கன்னா, அதெல்லாம் எல்லா குழந்தையும் வதம் பண்ணிடுப்பா, எது 8வது குழந்தை என்னன்னு உனக்கு தெரியாது, சிசுகத்தி பண்ணாதான் சீக்கிரம் அவனுக்கு மரணம் சம்பவிக்கும். அதனால நாரதர் அந்த யுக்தியை பண்ணிட்டு போயிட்டார். உடனே அவன் என்ன பண்ணினா, நாரதர் அருண்ட போட்ட உடனே சிறைச்சாலைக்கு அந்த குழந்தைகள் எல்லாம் கொண்டு வர சொன்னான். அத அற்புதமாக எப்படி வதம் பண்ணினாங்கிறத அனுபவிக்கிறார் பெரியாழ்வார். மக்கள் அறுவரை கல்லிடை மோத, மக்கள் அறுவரை கல்லிடை மோத, இடர்ந்தவள் தன் வயிற்றில், இடர்ந்தவள் தன் வயிற்றில் சிக்கன வந்து பிறந்து நின்றாய், திருமாலிரும் சோலை எந்தாய். மக்கள் அறுவரை கல்லிடை மோத, மக்கள் அறுவரைன்னா 6 குழந்தை. துணியை துவைக்கிற மாதிரி காவல் எடுத்து முடிச்சு அடிச்சு வதம் பண்ணினானா 6 குழந்தையும் கல்லிடை மோத. 6 குழந்தையும் கொண்டவருடைய வயது எப்படி இருக்கும், எவ்வளவு வயதெல்லாம் இருக்கும். குழந்தை பிரசவிச்ச வளர்த்த அருமை தெரியும். அதனால கல்லிடை மோத இழந்தவள் தன் வயிற்றில், அந்த வயிற்றுல பால் பாக்கணும்னு கிருஷ்ணனுக்கு திருவுள்ளமா. அதனால என்ன பண்ணினாலும் தானே அந்த வயிற்றுல வந்து பிறந்தானா. சிக்கன வந்து பிறந்து நின்றாய், திருமாலின் சோலை எந்தாய் அப்படின்னு அழகருடைய பாசுரம். அழகர் இடத்துல மங்களாசாசனம் பண்றச்சே பெரியாழ்வாருடைய பாசுரம். அப்படி பாசுரம் பண்ணார் இல்லையா. இங்க 6 குழந்தைக்கு அப்புறம் 7வது குழந்தை கிருஷ்ணனுக்கு ஒண்ணும் ஆகாத இருக்கிறபடிக்கு இந்த 7வது குழந்தைய யார் அந்த வயிற்றுக்குள்ள போனான்னா பலராமன் போனான். பலராமனுடைய கரு உருவாயிடுது. உடனே பெருமாள் கிருஷ்ணன் என்ன பண்ணார், விஷ்ணுவை கூட்டு, விஷ்ணு துர்க்கை அவளை கூட்டு, மா நீ போய் தேவகியுடைய வயிற்றுல ஒரு கரு உருவாயிருக்கும், அந்த கருவை நீ கொண்டு வந்து ஆயர்பாடியில நந்தகோபருடைய மற்றொரு மனைவி ரோகிணின்னு பேரு, அவனுடைய வயிற்றுல கொண்டு போய் வச்சுருவோம். ஏன்னா எனக்கு அண்ணனா ஒருத்தன் பிறக்க போறான், அவன் அங்க பிறக்கட்டும். நீ என்ன பண்ற, அவனுடைய வயிற்றுல நீ அதே சமயத்துல நீ குழந்தையாக பிறக்கணும் அப்படின்னு சொன்னா, உன்னை வந்து அது மாதிரி பண்புட்டீங்கன்னா உன்னை துர்க்கை, விஷ்ணு துர்க்கைன்னு எங்க பார்த்தாலும் ஆலயங்கள் வச்சு உன்னை கொண்டாடுவா, பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் பண்ணுவா அப்படின்னு அனுகிரகம் பண்ணினார். அதே மாதிரியே நடந்தது. இங்க என்னன்னா, இந்த பலராமன்கிறவன் சங்கர்ஷன் சொல்றோம் இல்லையா, அந்த சங்கர்ஷன உபயோகித்து பெருமா அந்த தேவகியுடைய திருவடியில, தேவகியுடைய திருவயிற்றில திருவடி வச்சுட்டு வந்த விசேஷத்தினால அடுத்தது பிறந்ததான கிருஷ்ணனுக்கு அந்த துக்கம் ஏற்படலையா. அதுக்கு அடுத்தது பிறந்ததான இப்ப துர்க்கை தானே அடுத்தது பிறக்க போறா, விஷ்ணு துர்கா. அந்த விஷ்ணு துர்க்கைக்கு அந்த கதி ஏற்படல. விஷ்ணு துர்க்கைய குழந்தை பிறந்து விட்டுனோட அந்த குழந்தை இப்படி அடிக்கிறதுக்கு அப்படி தூக்கினா
திடீர்னு வானத்துல பறந்து போயிட்டா. என்ன நீ கொல்லணும்னு நினைக்கிறியா, நீ இந்த வதம் பண்ண எல்லாரையும் வதம் பண்ண நினைக்கிறியா, உன்னை வதம் பண்றதுக்கு குழந்தை பிறந்தாச்சு விடுறா அப்படின்லாம் சொல்லி சொன்னா இல்லையா, காட்டி கொடுத்தா இல்லையா. அதனால இந்த இவர் பலராமன் திருவடி வச்சுட்டு வந்ததுனால மறுபடியும் யாருக்கும் வதம் இல்லாதபடிக்கு கிருஷ்ணன் பிறந்தான் அப்படிங்கிறதுனால மங்களமாக சொல்றாளாம் ஆண்டாள். அதனால செம்பொற்கடல் அடி செல்வா அடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உரங்கேலோரெம்பாவாய். செம்பொற்கழடி செல்வா பலதேவா. அதனால நீ பலதேவன் தான் எழுப்பினா இல்லையா, பலராமன் படுத்திருக்கிறதுனால பலதேவான்னு கூப்பிடுறா. உம்பியும் நீயும் உரங்கேலோ. உம்பின்னா யாருன்னா உன் தம்பின்னு அர்த்தம். உம்பி அன்னைக்கு அனுபவிச்சோம் இல்லையா, குகப்பெருமாள் சொல்லும் பொழுது உம்பி எம்பி என்று ஒழிந்திலை. அதனால உம்பின்னா என்னன்னா உன்னுடைய தம்பின்னு அர்த்தம். உன்னுடைய தம்பியை நீயும் தூங்கலாமா, எழுந்திரு. படுக்கையில் படுத்தவன் தூங்கலாம், ஆனால் படுக்கை தூங்கலாமோ என்றபடி. படுக்கையில படுத்தவன் தூங்கலாம், படுக்க தூங்கலாமா? ஏன்னா ஆதிசேஷனுடைய அவதாரம், அவன் தானே பலராமன். அதனால வியாக்கியாதாக்கள் அப்படி அனுபவிக்கிறான். படுக்கையில படுத்துக்கிறவன் தூங்கலாம், ஆனா படுக்க தூங்கலாமா அப்படின்னு கேட்கிறாளாம். ஆதிசேஷனுடைய அவதாரம் இல்லையா, ஒவ்வொரு யுகத்திலையும் ஒரு விதமா அவதரிக்கிறான். பாகவதம் எல்லாம் கொண்டாடுறான் இல்லையா. வைகுந்த பதிதன்னில் ஆதிசேஷன், வைகுந்த பதிதன்னில் ஆதிசேஷன், வைதேகி ராமனுக்கோர் இலகுமணல். வைகுந்த பதிதன்னில் ஆதிசேஷன், வைதேகி ராமனுக்கோர் இலகுமணல். கீதை சொன்ன கண்ணனுக்கோர் பலராமல். கீதை சொன்ன கண்ணனுக்கோர் பலராமன். எங்கள் கோதைக்கு மன்னனான ராமானுசன். எங்கள் கோதைக்கு மன்னனான ராமானுசன். ராமானுசன் எங்கள் ராமானுசன். ராமானுசன் எங்கள் ராமானுசன். ராமானுசன் எங்கள் ராமானுசன். வைகுந்த பதிதன்னில் ஆதிசேஷன். வைகுண்ட பதியிலா இருக்கும்போது ஆதிசேஷன் ஆதிசேஷனா இருக்கா. அப்புறம் வைகுண்ட பதிதன்னில் ஆதிசேஷன் ராமாவதாரத்துல இளைய பெருமாளா இருக்கா. கிருஷ்ணாவதாரத்துல பலராமனா இருக்கா. கலிகாலத்துல யாருன்னா அவர் தான் ராமானுஜர் அப்படின்னு பாகவதம் எல்லாம் பாடுவாங்க இல்லையா. அப்படி சொல்லி உம்பியும் நீயும் உறங்கேலோ, உறங்காம எழுந்துக்க வேண்டாமோ அப்படின்னு கேட்டு அந்த பாசுரத்தை தலை கட்டுறா. நாளைய பாசுரம் 18வது பாசுரம். 18வது பாசுரம் அப்படிங்கிறது 18ங்கிற ஒரு நம்பர் நமக்கு ரொம்ப மிகவும் முக்கியமான ஒரு நம்பர். 18ங்கிறது விசேஷமா சொல்லப்பட்டிருக்கிறது. மகாபாரத யுத்தம் பார்த்தீங்கன்னா 18 நாள் யுத்தம். அதே மாதிரி 18 அக்ஷோகினி சேனை இந்த 18ங்கிறது. கீதாச்சாரியான கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையை நமக்கு கொடுத்தார். 18 அத்தியாயம் கீதை. அதே மாதிரி ஸ்ரீமத் ராமாயணத்துல 18வது சர்க்கத்துல ஸ்ரீ ராமாவதார். அதே மாதிரி நம்முடைய ஆச்சாரியர்கள்ல இப்ப நம்ம ராமானுஜர் சொல்லி முடிச்சோம் இல்லையா. அந்த ராமானுஜர் திருக்கோட்டியூர் நம்பிகள் இடத்துல போய் மந்திரம் பெற்று அலைஞ்சார். 18 முறை இங்கிருந்து போயிட்டு வந்தார். 18வது முறை தான் அவருக்கு மந்திரோபதேசம் ஆச்சு. 18 முறை அலைஞ்சு நமக்கு கொடுத்த மந்திரத்தை நம்ம காப்பாற்றணும் இல்லையோ, அது 18 முறை அப்படின்னு. 18 அப்படிங்கிற ஒரு கிரமத்துல உந்து மத கணித்தன் ஓடாத தோல்வழியன் அப்படிங்கிற பாசுரத்தை நாளைக்கு அனுபவிக்க போறோம். அவதாரிக்கை அப்படின்னு சொல்லும் பொழுது போன பாசுரத்துல பலராமனை எழுப்பினான். அதாவது இப்ப நம்ம அனுபவிச்சோமே அம்பரமே தண்ணீரே பாசுரத்துல. அப்புறமா கண்ணனை எழுப்பணும், கண்ணனையும் நப்பின்னையும் எழுப்பணும். திருமாளிகைக்குள்ள போன ஆண்டாள் திருமாளிகையிலேருந்து உள்ளேருந்து வெளியிலேருந்து பார்க்கிறா. வேற
கண்ணன் எங்க இருக்கான்னு தெரியலையே, நப்பின் எங்க இருக்கான்னு தெரியலையேன்னு பாக்குறான். அப்புறம் பார்த்தா மற்றொரு உள்ளே மற்றொரு ஒரு ரூம்ல ஒரு கிரகத்துல அங்க இருக்கா, சயனிச்சுட்டு இருக்கா. அப்ப கண்ணனை நம்ம எழுப்பணுமே அப்படின்னு பாக்குறா. பக்கத்துல நப்பின்ன படுத்துட்டு இருக்கா. சம்பிரதாய பிரகாரம் புருஷகாரம் வேணுமே, சிபாரிசு தாயாரை உணர்த்தி தானே பெருமாளை உணர்த்தணும் அப்படின்னு இருக்கிறதுனால முதல்ல வந்து நப்பின்னை எழுப்பணும். அப்படிங்கிறதுனால நப்பின்னைய முதல்ல பிரார்த்திக்கக்கூடிய பாசுரம் தான் உந்து மதகளித்தன் ஓடாத தோல்வழியன் அப்படிங்கிறதான பாசுரம். நம்மாழ்வார் வந்து பெருமாள் பிராட்டியை சேர்த்தே தான் அனுபவிக்கிறார். கண்டு கேட்டு உற்று மோந்துண்டு உடலும் ஐங்கருவி கண்ட பின்பமோ தெரிவறிய அளவில்லா சிற்றின்பம் உண்டொடியாள் திருமகனோ நீயுமே நிலா நிற்ப கண்ட சதிர் கண்டொழிந்தேன் அடைந்தேன் உன் திருவடியே. கண்டு கேட்டு உற்று மோந்து உண்டு உடலும் ஐங்கருவி கண்ட இன்பம். 5 இந்திரியங்கள்னால நம்ம ஒரு சுகம் காண்றோமே, அந்த சுகம் எல்லாம் நிலையானா நிலையிலே விட்டார் நம்மாழ்வார். கண்ணால பார்க்கறது வேற எதையோ பார்த்தோம்னா பிரயோஜனம் இல்லை, நிலை கிடையாது. காதால வேற விஷயங்களை கேட்கறது பிரயோஜனம் இல்லை. வாயால வேற ஏதோ இப்ப பார்த்தாலும் சுவைச்சிட்டு இருக்குமே பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணாத பிரசாதத்தை, அது பிரயோஜனம் இல்லை. மோந்து பெருமாளுடைய திருத்துலாவை முகர்ந்து பார்க்க வேண்டியிருக்க வேற எதையோ மோந்து பார்த்துட்டு இருக்கோம், அது பிரயோஜனம் இல்லை. உண்டு உடலும் ஐங்கருவி, இந்த ஐங்கருவிகள் இருக்கே, மோந்துண்டுடலும் ஐங்கருவி கண்ட இன்பம் தெரிவறிய அளவில்லா சிற்றின்பம். இதெல்லாம் சிற்றின்பம். பேரின்பம்னு ஒன்று இருக்கு. பேரின்பம் என்னங்கிறத சுவாமி நம்மாழ்வார் சாதிக்கிறார். ஒன்றொடியா திருமகளும் நீயுமே நிலா நிற்ப கண்ட செதில் கண்டொழிந்தேன் அடைந்தேனும் திருவடியே. பெருமாளும் பிராட்டியும் இருக்கக்கூடிய சமயத்துல சன்னிதானத்துல போய் நாம சரணாகதி அப்படிங்கிற ஒரு மார்க்கத்தை பண்ணிட்டோமேயானால் அதுதான் பேரின்பம், வைகுண்டத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு அனுபவிக்கிறார் சுவாமி நம்மாழ்வார். முதலாழ்வார்கள் 3 பேர், பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். இவர் சந்திச்சின்ற இடம் திருக்கோவலூர் அப்படிங்கிறதான விதேசம். ஒவ்வொருத்தரும் ஒரு விளக்கு ஏத்துறா, வெளியில இருக்கக்கூடிய விளக்கு ஏத்துறார் பொய்கையாழ்வார். மனசுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விளக்கு ஞான தீபேன பாஸ்வதான்னு சொல்லும்படியா மனசுல இருக்கக்கூடிய விளக்கை ஏத்துறார் பூதத்தாழ்வார். பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார். பேயாழ்வார் பாடும் பொழுது என்ன பாடினார்? அந்த வெளிச்சம் தெரிஞ்ச உடனே யார முதல்ல பார்த்தேன்னா தாயார் தான் முதல்ல பார்த்தேன். திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழுமருக்க நடிகரமும் கண்டேன் செருக்கிளரும் பொன்னாடி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என்னாடி வண்ணன் பால் இன்றி திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன். திருக்கண்டேன் தாயார கண்டேங்கிற அப்படியே பொன்னுல வார்த்தை மாதிரி இருக்கலாம் தாயார். அதனால திருக்கண்டேன் வேதம் சொல்றது இல்லையா, ஹிரண்ய வர்ணாம் ஹரிணியும். ஹிரண்யம் தான் சொன்னமான வர்ணத்தில் இருப்பாள தாயார். அதனாலதான் ஒருவேளை நாவண்டு பெருமாளுக்கு பொங்கு இளம் சோதி அகலத்து ஆரம்பின் இவர் வாயில் நல்வேத மோதும் வேதியர் மாணவர் ஆவர்த்தோழி அப்படின்னு அனுபவிக்கிற திருமங்கை ஆழ்வார். அதனால யார முதல்ல கண்டாலாம்? தாயார கண்டாராம் ஆழ்வார்கள். 3 பேரும் தரிசனம் பண்றா. திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அதுக்கண் அணிநிறமும் கண்டேன் செருக்கிளரும் பொன்னாடி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என்னாடி வண்ணன் பால் இன்றி. அனுபவிச்சார் இல்லையா? பெரியாழ்வார் சொன்னார், கூட நடக்கிற எனக்கு தரிசனம் கொடுக்கிறாரே, என்ன விட்டு சித்தரா இருந்து பரத்துவத்தை சொல்லி அந்த ராஜாவினிடத்துல பரிசை வாங்கிட்டு பாண்டிய ராஜாட்ட பரிசை வாங்கிட்டு வர்றான். கிழியறுத்தான், விரைந்து கிழியறுத்தான் பாதங்கள் யாமுடைய பற்று. அந்த கிழியறுத்தான அந்த பொற்கிழியை அறுத்துட்டு வரும் பொழுது நான் கிளம்புறேன் ராஜாட்ட. இல்ல
உங்களை கொண்டாடணும், ஊர்வலமாக அழைச்சிட்டு போகணும்னு நினைச்சிட்டு இருக்கேன்னாலும் ஊர்வலமா யானை மேல வராது. அப்ப ஆச்சரியமாக தன்னுடைய பக்தனுக்கு ஒரு குழந்தைக்கு ஒரு திருவிழான்னா அப்பா அம்மா உட்காந்துருப்பாளா? பெருமாளின் பிராட்டிக்கு பார்க்கணும்னு ஆசையா. ஆக விஷ்ணுசித்தர் இப்படி வராதே அவரை பார்க்கணும்னு ஆசைன்னு அப்படி கருடா ரூடனா கருடன் மேல 2 பேரும் ஆரோகணிச்சு வரும் பொழுது கீழேந்து அப்படி பார்க்கிறார். யானை மேல உட்கார்ந்து பார்க்கிறார் பெரியாழ்வார். விஷ்ணுசித்தன் சொல்லக்கூடிய பெரியாழ்வார் பெருமாளை பார்த்த உடனே ஆச்சரியமான திருவடி தெரியுது. ஒரு காலில் சங்கு, ஒரு காலில் சக்கரம், உள்ளடி பொறித்தமைந்த 2 காலும் கொண்டு அங்கங்கு எழுதினார் போல் இலைச்சிறை படநடந்து. ஆச்சரியமா தெரியுது. சங்க ரேகை என்ன, சக்கர ரேகை என்ன, முசல ரேகை என்ன, வஜ்ர ரேகை என்ன, அற்புதமாக தெரிகிறது. சிவந்த திருவடி, மென்மையான திருவடி. அந்த திருவடியை வடிவழக பார்க்கிறார். பார்த்த உடனே அவருக்கு என்ன தோன்றதுன்னா பெருமாள் நம்மளை பார்க்க வந்த சந்தோஷம் அது அவருக்கு தோணல. இந்த திருவடிக்கு ஏதாவது ஒரு காணி வந்துட போறதே, அவருடைய திவ்யமான திருமேனிக்கு ஏதாவது திருஷ்டி தோஷம் வந்துட போறதே அப்படின்னு யானைக்கு மேல இருக்கக்கூடிய மணியை எடுத்துட்டு இந்த கையில ஒரு மணி அந்த கையில ஒரு மணி எடுத்துட்டு பெருமாளை பார்த்து பாட ஆரம்பிச்சுட்டார். அவருக்கு திருஷ்டி தோஷம் எதுவும் படாம இருக்கணுமேங்கிறதுக்காக பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரமோ, பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரமோ, மல்லாண்ட திந்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்விதிரு காப்பு. அதுக்கு மேல சொல்லும் பொழுது அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு. நம்ம மனசுல எது நினைக்கிறோமோ ஒரு ஆழ்வார் சொல்றார். பெருமாளை பார்த்து நாம என்ன கேட்கணும்? பிரபு ரங்கநாதா உன்னை விட்டு பிரியாதபடி இருக்கணும்பா. அடியோமோடும் நின்னோடும் பிரிவில்லாதபடி தினம் உன்னை சேவிச்சுட்டு இருக்கணும். தினம் உன்னுடைய கதாசிரமணம் நான் கேட்டுட்டே இருக்கணும். தினம் உன்னுடைய கதைகளை சொல்லிட்டே இருக்கணும் 365 நாளும் அப்படின்னு பெருமாள்கிட்ட பிரார்த்திக்கணுமா. அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு. அடுத்த வரியில சொல்றார் வடிவாய் நின் பலமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டே. வடிவாய் அவருடைய திருவடி அவருடைய ஹிருதய பாகத்தில் தாயார் வீட்டிருக்காளோ. வடிவாய் நின் பலமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டே, படிவார் சோதி வலத்துறையும் சுடராடியும் பல்லாண்டே, படை போர் புக்கு முழங்குவோ அப்பாஞ்சம் சன்னியமும் பல்லாண்டே பாடினார் இல்லையா? அப்ப பெரியாழ்வாரும் தாயார விடல இல்லையா? பெருமாளை மங்களாசாசனம் பண்றச்சே பிராட்டியோடு சேர்த்துதான் மங்களாசாசனம். சுவாமி தேசிகன் சாதிக்கிற என்னுயிர் தந்தளித்தவரை சரணம் புக்கு நம்ம தினம் அனுசந்தானம் பண்ணபடியான பாசுரம். அந்த பாசுரத்தை சொல்லும் பொழுது கடைசியில இன்னமுத திருமகள் என்று இவரை முன்னிட்டு எப்பெருமான் திருவடிகள் அடைகின்றேனே. திருமகளோட அவரிடத்துல சரணாகதி பண்ணிட்டு சிபாரிசா வச்சுட்டு பெருமாள் திருவடியை அடையணுங்கிறத காமிக்கிறது. தினப்படி பாராயணம் பண்ணலாம் போல. சரி, நம்ம சம்பிரதாயம் எங்கேருந்து ஆரம்பிக்கிறது? லட்சுமி நாத சமாரம்பா நாதயாமுன மத்தியமா அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராயாம். லட்சுமிநாதனிடத்திலேருந்து ஆரம்பிக்கக்கூடிய சம்பிரதாயம் நம்முடைய சம்பிரதாயம். நாதயாமுன மத்தியமா ஸ்ரீமத் நாதமுடிகள் என்ன, ஸ்ரீமத் யாமனமுடிகள் என்ன, ஸ்ரீமத் ராமானுஜ முடிகள் என்ன, அவ வழியோல வந்து இன்னைக்கு எழுந்து இருக்கக்கூடிய ஆச்சாரியால் பரியந்தம் நாம பிரணாமம் பண்ணிக்கலாம் போல, அவளை தியானம் பண்ணிக்கலாம் போல, அவளிடத்துல சரணாகதி பண்ணிக்கலாம் போல அமையர்தான். அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பரா. குரு பரம்பரை சொல்றா இல்லையா? குருப்யா தத்குருப்யஸ்ச நமோ பாகமதீமஹே பிரணீமஹே ச தத்ராத்யௌ தம்பதி ஜகதாம்பதி. நம்முடைய ஆச்சாரியன்
அவருடைய ஆச்சாரியன், அவருடைய பிராச்சாரியன், கடைசியில் யார்கிட்ட போறது? குருப்யா தத்குருப்யச்ச நமோ பாகமதீமகே பிரணீமகே ச தத்ராத்யௌ. தம்பதி, திவ்ய தம்பதி, ரங்கநாயகி தாயார் ரங்கநாத பெருமாள் பரியந்தம் போறது இல்லையா? தம்பதி ஜெகதாம்பதி சொல்றமே, அவ வரைக்கும் போறதா நம்முடைய சம்பிரதாயம். அதனால நம்முடைய ஆச்சாரியாலோ பெருமாளோ ஆழ்வார்களோ எல்லாருமே பெருமாளை பிராட்டியை சேர்த்தே தான் சொல்றா. ராமாவதாரத்துல புருஷகார பூதை சீதை எப்படியோ அந்த மாதிரி கிருஷ்ணாவதாரத்துல புருஷகார பூதை நப்பிண்ணையம். அதனால நப்பிண்ணையுடைய அவருடைய நப்பிண்ணையுடையதான சிபாரிசு வேணுங்கிறதுக்காக 18வது பாசுரத்துல ஏகதேசம் நப்பிண்ணையை அனுபவிச்சு நப்பிண்ணையை உணர்த்தி எழுப்புறாள் அப்படிங்கிறது தான் நாளைக்கு நாம் அனுபவிக்கக்கூடியதான பாசுரம். அதுக்கு சில அவதாரிக்கை இருக்கிறதுனால அது கொஞ்சம் முன்னாடி அவகாசம் வந்ததுனால சொன்னோம். நாளைக்கு இதை தொடர்ந்து நாளைக்கு நம்ம அனுபவிப்போம். இதுக்காகவும் இவ்வளவு தூரம் பகவத் குணத்தை சிரவணம் பண்ணின கேட்ட பக்தாதிகள் எல்லாருக்கும், உங்களுக்கு எல்லாருக்கும் சகல சௌபாக்கியங்களையும் பெருமாள் கொடுக்கணும். எந்த விதமான விக்கிரங்களும் இல்லாதபடி 30ம் தப்பாமேன்னு சொல்லி 30 பாசுரங்களுக்கும் அந்த அர்த்தத்தை கேட்டுண்டு அந்த கேட்டுன்றதை முடிஞ்ச வரைக்கும் கடைபிடிச்சுண்டு இருக்கணுங்கிறதையும் சமயத்துல பிரார்த்திச்சுக்கிறேன். நம்முடைய அட்டவணையில பொதுவா 13ஆம் தேதி திருப்பாவை மகோத்சவம் முடியறது அப்படின்னு இருக்கு. ஆனாலும் 13ஆம் தேதி சாத்துமுறை பாசுரம் 2 பாசுரம் இருக்கு. சித்தம் திருகாலே மங்கை கடல் கிடைந்த ரெண்டுத்தையுமே அந்த பாசுரத்தை அன்னைக்கு பாசுர அனுபவம் பண்ணி பூர்த்தி பண்ணிட்டு ஆண்டாளுடைய திருக்கல்யாணமா இருக்கிறதுனால மறுநாள் 14ஆம் தேதி ஆண்டாளுடைய திருக்கல்யாணம் அப்படிங்கிற தலைப்புல அனுபவிக்கலாம் அப்படின்னு ஆண்டாளுடைய திவ்ய அனுகிரகம், பெரிய பெருமாளுடைய திருவுள்ளம், பெரிய பிராட்டியோடைய திருவுள்ளம், ஆஞ்சநேயனுடைய திருவுள்ளம். அதனால அது நம்ம 14ஆம் தேதி திருக்கல்யாண மகோத்சவம் பண்ணி மங்களமாக முடிக்கிறோம் அப்படிங்கிறதையும் சமயத்துல ஞாபகப்படுத்தி பூர்த்தி பண்ணிக்கிறேன். நன்மையும் செல்வமும் நாடும் நல்குமே, சின்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, சென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமா என்ற 2 எழுத்தினால் மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம் ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தார்ய மனோநந்தன கேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்யமங்களம். யஸ்மாதேவ மயா சர்வம் சாஸ்திரமக்ராஹினான்யதः தஸ்மை வேங்கடநாதாய மமநாதாய மங்களம். ஸ்வஸ்தி பிரஜாभ्य பரிபாலயந்தாம் न्याय्येन मार्गेण महीम् महीषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं. लोकाः समस्ताः सुखिनो भवन्तु.